மரிசுரன் சார், குட் மார்னிங். குட் மார்னிங் சார். வாய்ஸ் கிளியரா இருக்கா சார்? கிளியரா இருக்கு சார். கிளியரா இருக்கு சார். ஓகே, ஓகே. சூப்பர், சூப்பர் சார். சார் தேங்க்யூ. எக்ஸலண்ட்டா வெல்கம் குடுத்தீங்க. வெல்கம் ஸ்பீச் குடுத்தீங்க. வாழ்த்துக்கள் மிஸ்டர் மாரிசுரன் சார். நீங்க சீனியர் கீ டைரக்டரா வந்து பயணம் பண்றீங்க. அத சிறப்பா பயணம் பண்றீங்கங்கிறது எனக்கு பெருமையா இருக்கு. உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு உங்களோட வெல்கம் ஸ்பீச் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. வாழ்த்துக்கள் மிஸ்டர் மாரிசுரன் சார். தேங்க்யூ சார். சார், இங்க இருக்கக்கூடிய அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் இந்த நேரத்தில் காலை வணக்கங்களும் வாழ்த்துக்களும். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா கீ சிஸ்டம் அப்படிங்கிற ஒரு சிஸ்டம், கீ ஃபவுண்டர்ஸ் அப்படின்னு ஒரு 9 பேர் இருக்காங்க. இந்த 9 பேரும் பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி வந்து அவங்கள சித்தரிக்கிறாங்க. உண்மையிலே சந்தோஷமாக இருக்குது. நவகிரகங்கள் சொல்கிறாங்க. உண்மையிலே ஃபவுண்டர்ஸ் வந்து எங்களுக்கு வந்து இந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க, ஹெல்ப் பண்ணுறாங்கன்னு நீங்கள்லாம் சொல்கிறப்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இங்கே இருக்கக்கூடிய அத்தனை கீ ஃபவுண்டர்ஸுக்கும் இந்த நேரத்தில் மனதார வாழ்த்துக்களும் வணக்கங்களும் சொல்கிறதில் நான் பெருமைப்படுறேன். அதே மாதிரி கீ சிஸ்டத்தில் சீனியர் கீ டைரக்டர்னு இன்றைக்கி கிட்டத்தட்ட ஒரு 35 மெம்பர்ஸ்லேருந்து 40 மெம்பர்ஸ் இருக்காங்க. உண்மையிலேயே அத்தனை சீனியர் கீ டைரக்டருக்கும் இந்த நேரத்தில் மனதார வாழ்த்துக்களும் வணக்கங்களும். தென் அடுத்தது கீ டைரக்டர்ஸ் இருக்காங்க, கீ லீடர்ஸ் இருக்காங்க. இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருமே மிகப்பெரிய லெவலில் வரப்போகிறாங்க. இங்கே இருக்கக்கூடிய அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் என்னுடைய காலை வணக்கங்களும் வாழ்த்துக்களும் சொல்கிறதுல எனக்கு மிகப்பெரிய பெருமையும் மிகப்பெரிய சந்தோஷமாக இருக்குது. வாழ்த்துக்கள் நண்பர்களே. இப்போ நம்ம ப்ரோக்ராமுக்குள்ளே போகிறோம். இந்த ப்ரோக்ராம் இன்றைக்கி நம்மளோட கீ சிஸ்டம் அப்படிங்கிற ஒரு அற்புதமான விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா, உண்மையிலேயே நம்மளை எல்லாரையும் வழி நடத்திக்கிட்டு இன்றைக்கி நம்மளை வந்து சரி பண்ணுற ஒரு பற்றையாக தான் இந்த கீ சிஸ்டம் இருக்குது. உண்மையிலே இந்த கீ சிஸ்டத்துக்கு நம்ம வந்து கண்டிப்பாக வாழ்த்துக்கள் சொல்லிக்கணும். ஏன்னா இந்த கீ சிஸ்டம் அப்படிங்கிற ஒரு சிஸ்டம் இல்லை அப்படின்னா நம்ம இந்தளவுக்கு நம்ம சிஸ்டமேட்டிக்காக இங்கே ப்ரோக்ராம் நடக்குமா அப்படிங்கிற விஷயம்லாம் எனக்கு தெரியல. அப்படி இந்த கீ சிஸ்டத்தை உருவாக்கின நம்மளோட ஜோஸ் சாருக்கு இந்த நேரத்தில் வந்து உண்மையிலே அவருக்கு வந்து மிகப்பெரிய வாழ்த்துக்களை சொல்லித்தாகணும். மாரீஸ்வரன் சார், என்னுடைய ஸ்க்ரீன் ஷேர் ஆகுதா, பார்க்குறீங்களா? ஷேர் ஆகுது சார். கிளியர் சார். கண்டினியூ சார். ஓகே, ஓகே, ஓகே. ரொம்ப சந்தோஷம் சார். இப்போ நம்ம இந்த கீ சிஸ்டம் அப்படிங்கிறது இது வந்து ஜோஸ் சார் உருவாக்குனாங்க, இங்கே இருக்கிற ஃபவுண்டர்ஸ் வந்து இதை உருவாக்குனாங்க அப்படின்னு சொல்கிறத விட உண்மையிலேயே இந்த பிரபஞ்சம் உருவாக்கி கொடுத்ததுன்னு தான் நான் சொல்லுவேன். என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, எத்தனையோ நெட்வொர்க் இண்டஸ்ட்ரி இருக்குது, எத்தனையோ நெட்வொர்க் நம்ம பண்ணியிருக்கோம். ஆம்வே அப்படிங்கிற ஒரு கம்பெனியில் அங்கே பிரிட் சிஸ்டம்னு ஒரு சிஸ்டத்தை உருவாக்குனாங்க. அந்த பிரிட் சிஸ்டம் இன்றைக்கி உலகம் பூரா இன்றைக்கி வந்து எப்படி பேசப்படுதோ அந்த மாதிரி இந்த கீ சிஸ்டம் அப்படிங்கிறது இந்த கிரிப்டோ மார்க்கெட்டில் உலகம் பூரா பேசக்கூடிய ஒரு சிஸ்டமாக நிச்சயமாக இருக்கும். இது ஒரு கை தட்டினா ஓசை வராதுங்கிற மாதிரி இங்கே இருக்கக்கூடிய 9 ஃபவுண்டர்ஸு, 40 சீனியர் கீ டைரக்டர்ஸு, ஒரு 100கணக்கான கீ டைரக்டர்ஸ் இருக்காங்க. இவங்க எல்லாரும் தான் இந்த சிஸ்டத்தை வழிநடத்த போகிறோம். இதில் இன்னும் சிறப்பான நபர்களெலாம் நம்ம செலக்ட் பண்ண போகிறோம். அதுக்காக தான் வந்து கீ சிஸ்டத்தில் கோர் டீம் அப்படின்னு நம்ம செலக்ட் பண்ணுறோம். இந்த கோர் டீமில் இங்கே இருக்கக்கூடிய ஃபவுண்டர்ஸு, சீனியர் கீ டைரக்டர்ஸு, கீ டைரக்டர்ஸ் இருப்பாங்க. அது இல்லாமல் புதுசாக நிறைய டேலண்டான நபர்கள் வந்திருக்காங்க. அவங்க எல்லாமே அந்த கோர் கமிட்டிக்குள்ளே வருவாங்க. கோர் கமிட்டிக்குள்ளே வரணும் அப்படின்னா, கோர் டீமுக்குள்ளே நீங்கள் இருக்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரு சில தகுதிகள் இருக்குது, அதுக்கு சில குவாலிஃபிகேஷன் இருக்குது. இதெல்லாம் யார் தொடர்ந்து அதை பண்ணுறீங்களோ அவங்க தான் கோர் கமிட்டிக்குள்ளே இருக்க முடியும். அது ஃபவுண்டராக இருந்தாலும் சரி, சீனியர் கீ டைரக்டராக இருந்தாலும் சரி, இல்லை கீ டைரக்டராக இருந்தாலும் சரி, புதுசாக வரவங்களுக்கும் இந்த வாய்ப்பை கொடுக்கணுங்கிறதுனால தான் இந்த கோர் டீம் நம்ம வந்து ஏற்பாடு பண்ணியிருக்கோம். ஸோ இந்த கோர் டீமில் இருக்கிறவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கப்படும். அதில் இன்றைக்கி புதுசாக நிறைய டீம் கமிட் ஆகிட்டு வராங்க, நிறைய லீடர்ஸ் கமிட் ஆகிட்டு வராங்க. அவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா நம்மளை விட இங்கே இருக்கக்கூடிய ஃபவுண்டர்ஸு, சீனியர் கீ டைரக்டர்ஸு, கீ டைரக்டர்ஸை விட திறமசாலிகள்லாம் உள்ளே வந்துட்டுருக்குறாங்க. உண்மையிலே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அப்போ நம்மெல்லாம் அவங்களுக்கு ஒரு அங்கீகாரம் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இன்றைக்கி கோர் டீம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம பண்ணியிருக்கோம். அந்த கோர் டீமில் உண்மையிலே ஒரு 100 பேர் கோர் டீமுக்குள்ளே வராங்கன்னா அந்த 100 பேரும் இந்த கம்பெனி வழிநடத்த போகிறாங்க, இந்த கம்பெனியை ரன் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷனை க்ரியேட் ஆக போகுது. அதனால் நீங்கள் சிறப்பாக இந்த பிஸ்னஸை பண்ணணும், உங்களோட வருமானத்தை அதிகப்படுத்தணும்.
இங்கே கீ சிஸ்டத்துக்குன்னு ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குது. அதையெல்லாம் நீங்கள் கடைப்பிடிக்கணும். கடைப்பிடிச்சு நீங்கள் வந்தீங்க அப்படின்னா வாழ்க்கையில் பணம் மட்டும் வாழ்க்கை கிடையாது. பணத்தை தாண்டி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஒரு உதாரணத்துக்கு ஒரு மனிதன் ஒரு ட்ரெஸ் கோட்டு அவங்களோட ட்ரெஸ்ஸு எப்படி இருக்கணும், வாழ்க்கையில் அவங்க குடும்பத்தில் எப்படி சந்தோஷமாக ஹாப்பியாக இருக்கணும், பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட்டு, அவங்க பேசுகிற விதம், அவங்களோட பாடி லாங்குவேஜு, தென் அவங்க நடந்துக்கிற விஷயம், இதெல்லாம் பிஸ்னஸில் மட்டும் இல்லைங்க, பொதுமக்கள்கிட்டையும் சரி, நண்பர்கள்ட்டையும் சரி, சொந்தக்காரங்ககிட்டையும் சரி, பிஸ்னஸ்லேயும் சரி, உங்களோட ஆட்டிடியூட் கொஞ்சம் சேஞ்ச் ஆகிருக்கு அப்படின்னா உங்களை மக்கள் வாட்ச் பண்ணுவாங்க. ஒரு உதாரணத்துக்கு ஒரு விஷயம் சொல்லலாம். இப்போ உங்கள் வீட்டில் குழந்தைங்க இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த குழந்தைங்க அந்த அப்பாவையும் அந்த அம்மாவையும் பார்த்து 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 வளருவாங்க. அப்பா என்ன செய்கிறாரோ அதை அப்படியே அந்த குழந்தை செய்யும். அம்மா என்ன செய்கிறாங்களோ அதை குழந்தை அப்படியே செய்யும். அப்பா எப்படி பேசுகிறாங்களோ அந்த குழந்தை அப்படி பேச ஆரம்பிக்கும். அம்மா எப்படி பேச ஆரம்பிக்கிறாங்களோ அது மாதிரி பேச ஆரம்பிக்கும். நீங்கள் குடும்பத்துக்குள்ளே சந்தோஷமாக ஹாப்பியாக இருக்கீங்க அப்படின்னா அந்த குழந்தை கண்டிப்பாக சந்தோஷமாக ஹாப்பியாக இருக்கும். நீங்கள் ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்குள்ளே சண்டை போட்டுகிட்டே இருந்தீங்கன்னா அந்த குழந்தை உங்களை வாட்ச் பண்ணுற மாதிரி தெரியாது. ஆனால் 100% அந்த குழந்தைன்னு நினச்சிடாதீங்க. அந்த குழந்தை உங்களை வாட்ச் பண்ணும். நீங்கள் அடிக்கடி சண்டை போடுறீங்க, நீங்கள் தவறான வார்த்தையை பயன்படுத்துகிறீங்க அப்படின்னா அந்த குழந்தை வாட்ச் பண்ணும். ஆனால் நமக்கு தெரியாது. அந்த குழந்தை தானே நினைப்போம். குழந்தைக்கு என்ன தெரியும்னு நினைப்போம். ஆனால் அந்த குழந்தைக்கு எல்லாமே தெரியும். ஸோ ஒரு பெண் குழந்தை நல்லா வளர்ந்து நல்லா வராங்கன்னா அதுக்கு முதல் காரணம் அம்மாவாக இருப்பாங்க. ஒரு ஆண் குழந்தை நல்லா வளர்ந்து நல்லா வருதுன்னா அதுக்கு அப்பாவை தான் காரணமாக இருப்பார். அவங்க கெட்டு போகிறதுக்கும் பேரண்ட்ஸு தான் காரணம், அவங்க நல்லா இருக்கிறதுக்கும் பேரண்ட்ஸ் தான் காரணம். நீங்கள் எப்படி வேணால் எடுத்துக்கோங்க. இதுதான் உண்மை, இதுதான் நிதர்சனம். ஸோ அதே மாதிரி தான் இன்றைக்கி பிஸ்னஸில் நீங்கள் நல்லா ஒர்க் பண்ணுறீங்கன்னா உங்கள் டீம் நல்லா ஒர்க் பண்ணும். நீங்கள் ஒர்க் பண்ணுற மாதிரி நடிக்கிறீங்கன்னா உங்கள் டீமும் நடிக்கும். நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ உங்கள் டீம் அதை பண்ணும். நீங்கள் நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள், நல்லா சப்போர்ட் பண்ணுங்கள், நல்லா சர்வீஸ் கொடுங்க. நம்ம குழந்தைங்கள பார்த்துக்கிற மாதிரி உங்கள் டீமை நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா நாளைக்கு அது டூப்ளிகேட் ஆகும். நீங்கள் என்ன செய்கிறீங்களோ உங்கள் டீம் அதை செய்யும். அப்போ நீங்கள்ங்கிறது இப்போ உதாரணத்துக்கு என்னுடைய அப்ளைனருக்கு நான் நல்ல ஒரு மதிப்பு மரியாதை கொடுத்தேன்னா நாளைக்கு என் டீம் எனக்கு அந்த மதிப்பு மரியாதை கொடுக்கும். நான் என்னுடைய அப்ளைனரை உதாசீனப்படுத்தினேன்னா நாளைக்கு என்னுடைய டீம் நாளைக்கு என்ன உதாசீனப்படுத்துவாங்க. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. எப்பயுமே நீங்கள் உங்களுடைய அப்ளைனரை வாய்ப்பு கொடுத்தவரை அவரை நீங்கள் ஒரு பேரண்ட்டாக பாருங்கள், ஒரு காடாக பாருங்கள், வாய்ப்பு கொடுத்த ஒரு நல்ல மனிதராக பாருங்கள். நீங்கள் எப்படி உங்கள் டீமை பார்க்குறீங்களோ, உங்களோட அப்ளைனரை பார்க்குறீங்களோ, நாளைக்கு உங்கள் டீம் உங்களை அப்படி தான் பார்ப்பாங்க. நீங்கள் நல்லதை கொடுத்தீங்கன்னா நல்லது நடக்கும். நீங்கள் ஒரு கெட்டது, ஒரு சின்ன நெகட்டிவ் அப்படின்னா அது கண்டிப்பாக நம்ம டீமில் நடக்கும். எப்பயுமே நீங்கள் எப்படி நடந்துக்கிறீங்களோ அதுதான் உங்கள் டீம். அதை மைண்டில் வச்சுக்கோங்க. இதுதான் உண்மை. இப்போ இன்னைக்கு நம்ம இந்த கீ சிஸ்டத்தில் முக்கியமான ஒரு சப்ஜெக்டை பார்க்க போகிறோம். அது என்ன சப்ஜெக்ட் அப்படின்னா, அதாவது இந்த கீ சிஸ்டம் அப்படிங்கிறது இந்த பிரபஞ்சம் நமக்கு உருவாக்கி கொடுத்த ஒரு விஷயந்தான். இந்த கீ சிஸ்டத்தில் நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடியது கோல்டன் ஸ்டெப்ஸ்ன்னு சொல்லி ஒரு அற்புதமான ஒரு விஷயத்தை பார்க்க போகிறோம். அதாவது வாழ்க்கையில் ஒரு 20 விஷயம் நம்ம கையில் எடுத்துக்கிட்டு இந்த 20 விஷயத்தை திரும்ப 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 நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா நிச்சயமாக ஒரு மிக பெரிய ஒரு மாற்றம் நம்ம வாழ்க்கையில் நடக்கும். அந்த கோல்டன் ஸ்டெப் அப்படிங்கிறத ஒவ்வொரு படியாக நீங்கள் நகர்ந்து மேலே வரீங்கன்னா நிச்சயமாக நம்ம வாழ்க்கையில் இந்த கோல்டன் ஸ்டெப் அப்படிங்கிறது நம்ம வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய ஒரு சப்போர்ட்டிவாக இருக்கும் இந்த பிஸ்னஸுக்கு. ஸோ இந்த கோல்டன் ஸ்டெப் அப்படிங்கிறது என்னங்கிறத 1 by 1 பார்ப்போம். இதில் ஃபஸ்ட்டு நீங்கள் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் மீட்டிங்ஸ் அண்டு ஈவெண்ட்ஸுன்னு சொல்லுவோம். அது என்ன மீட்டிங்ஸு, அது என்ன ஈவெண்ட்ஸு, உங்களுக்கு தெரிஞ்ச விஷயந்தான். தெரிஞ்ச விஷயத்தை தான் திரும்ப திரும்ப நம்ம உங்களுக்கு சொல்ல போகிறோம்.
அதனால் இங்கே இருக்கிறவங்க தயவு செய்து நம்ம காவேரி ஆர் என்கின்ற காவேரிப்பட்டினத்தில் இருக்கக்கூடிய என்னுடைய அருமை நண்பர் எக்ஸ் ஆர்மி, அவர் டெய்லி டைரி நோட் பண்ணி என்னெல்லாம் கற்றுக்கிறாரோ, இன்றைக்கி யாரெல்லாம் மீட்டிங் எடுத்தாங்களோ அவங்க பேரை போட்டு அவர் கற்றுக்கிட்டதை எல்லாத்தையும் சொல்லி கொடுக்குற அத்தனையும் டைரியில் நோட் பண்ணி எவ்ரிடே எனக்கு ஃபோட்டோ எடுத்து அனுப்பிக்கிட்டே இருக்கார். அவர் அனுப்பணுங்கிறது கட்டாயம் இல்லை. ஏன் அவர் அனுப்புனார்னா, என்னைக்கு அவரை நான் வேலூரில் சந்திச்சனோ, என்னைக்கு அவர் ஒரு மீட்டிங் வந்து நான் ஒரு பாயிண்ட்டை சொல்கிறேனோ, நீங்கள் வாழ்க்கையில் ஜெயிக்கணுமா ஒரு டைரி எடுத்து நோட் பண்ணுங்க, டெய்லி ஜூம் அட்டன் பண்ணுங்க, டெய்லி மீட்டிங்ஸை மிஸ் பண்ணிடாதீங்க, ஈவினிங் மீட்டிங் அட்டன் பண்ணுங்க, லைவ் மீட்டிங் எங்கேயாவது நடக்குதுன்னா உடனே அதை ஸ்கிப் பண்ணாமல் அதை அட்டன் பண்ணுங்க, அது எவ்வளோ தூரம் பயணம் பண்ணாலும் பரவாயில்ல, ஒரு பெரிய ஒரு ரெகக்னைஸ் ப்ரோக்ராம் நடக்குதா அதை அட்டன் பண்ணுங்க. இன்னைக்கு வரைக்கும் அவர் ஒரு மீட்டிங் கூட மிஸ் பண்ணாமல் ரெகுலராக வந்துட்டுருக்காரு. இன்றைக்கி அவரோட சக்ஸஸை நம்மளில் இங்கே கீ சிஸ்டம் அவரை ரெகுலராக வாட்ச் பண்ணிகிட்டு இருக்குது. இன்றைக்கி காவேரிப்பட்டினம் காவேரி ஆர் அப்படின்னாலே அவர் ஒரு டிசிப்ளினான பர்சன்னு, ஒரு எக்ஸ் ஆர்மி. ஏன் அவரை பற்றி நான் இங்கே சொல்லணும்னா, கண்டிப்பாக அவர்கிட்ட ஒரு சில குவாலிட்டி இருக்குது. அந்த குவாலிட்டியை இங்கே இருக்கிற ஒவ்வொருத்தரும் நீங்கள் கடைப்பிடிங்க. டைரியை நோட் பண்ணுங்க. ஒரு பேனா எடுத்துக்கிட்டு டைரியில் நீங்கள் கற்றுக்கிட்ட விஷயங்களை நோட் பண்ணி வைங்க. நீங்கள் நோட் பண்ணி வச்சிங்கன்னா மறக்காது. இன்னைக்கு இந்த நாள் ஆர்ஆர் ரவி ப்ரோக்ராம் பண்ணாங்க, கோல்டன் ஸ்டெப்பை பற்றி சொன்னாங்க, அந்த கோல்டன் ஸ்டெப்பில் மீட்டிங்ஸ் அண்ட் ஈவெண்ட்ஸை பற்றி பேசுனாங்க, நோட் பண்ணி வைங்க. மீட்டிங்னா எப்படி? நிறைய விதம் மீட்டிங்கில் இருக்குது. ஒன்று ஹோம் மீட்டிங் பண்ணலாம். ஹோம் மீட்டிங் அப்படின்னா நீங்கள் டோர் டு டோர் போயிட்டு அவங்க வீட்டில் அவங்க பக்கத்து வீட்டில் இருக்கிற ஒரு 5-6 பேரை வர சொல்லி, இல்லை அவங்களுக்கு தெரிஞ்சவங்களை இன்வைட் பண்ண சொல்லி, அவங்க வீட்டில் ஒரு 5 பேர் 10 பேர் ஆர்கனைஸ் பண்ணிவிட்டு அங்கே உக்காந்து நீங்கள் போயிட்டு ஒரு ஹோம் மீட்டிங் பண்ணி கொடுக்கலாம். ஏன்னா புதுசாக நம்மக்கிட்ட ஜாயின் பண்ணியிருக்காங்கன்னா அவங்களுக்கு ஒன்றும் பெருசாக நாலேஜ் இருக்காது, சரியாக தெரியாது. இது கிரிப்டோன்னா என்ன சொல்லி கொடுங்க. நம்ம ரிச் க்ரௌடில் இருக்கக்கூடிய X2 பிளானை பற்றி சொல்லுங்கள், ஆட்டோ காம்பவுண்டிங் பற்றி சொல்லி கொடுங்க. இன்னைக்கு கிசான் ப்ரோ வந்திருக்கு, இந்த கிசான் ப்ரோவை பற்றி அவங்களுக்கு சொல்லி கொடுங்க. டீசென்ட்ரலைஸ்டுனா என்னன்னு சொல்லி கொடுங்க. இதில் வந்தால் இந்த சிஸ்டம் எப்படி நமக்கு பணம் கொடுக்குதுங்கிறத சொல்லி கொடுங்க. ஸோ இதெல்லாம் நீங்கள் சொல்லி கொடுக்குறதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்? ஃபஸ்ட்டு கற்றுக்கணுன்னா நீங்கள் ஒரு டைரி எடுத்து நோட் பண்ணி அழகாக நீங்கள் எழுதி வச்சுக்கிட்டு ஒவ்வொன்றா இங்கே ஆர்ஆர் ரவினா பெரிய ஆள், ஜோஸ்னா பெரிய ஆள், இங்கே கீ ஃபவுண்டர்னா பெரிய ஆள், சீனியர் கிட்ட பெரிய ஆள்லாம் கிடையாதுங்க. நாங்கள்லாம் ஆர்வமாக இருக்கிறோம், கற்றுக்கிற தயாராக இருக்கிறோம், கற்றுக்கிட்டதை சொல்லி கொடுக்குறோம், அவ்வளோதான். நீங்கள் இதே வேலையை கற்றுக்கிட்டு நீங்கள் உங்கள் டீமுக்கு சொல்லி கொடுங்கிறோம், அவ்வளோதான் விஷயம். அப்போ எங்கே சொல்லி கொடுக்க முடியும்? ஒரு மீட்டிங்கில் சொல்லி கொடுக்க முடியும். மீட்டிங்னா அதில் டைப் ஆஃப் மீட்டிங் நிறைய இருக்குது. நான் இப்போ ஹோம் மீட்டிங் சொல்லியிருக்கேன், அங்கே ஒரு 5 பேர் 10 பேர் ஆர்கனைஸ் பண்ண சொல்லுங்கள். நீங்கள் போங்க, அந்த மீட்டிங்கை வந்து அவங்களுக்கு எப்படி பண்ணணும், ஆர்கனைஸ் பண்ணணும்னு சொல்லுங்கள். இப்போ ஒரு உதாரணத்துக்கு எக்ஸ்னு ஒரு பர்சன் வந்து ஹோம் மீட்டிங் ஆரம்பிக்கிறாரா, சார் ஒரு 100 ரூபா செலவு பண்ணுங்க, 1 கிலோ மிச்சர் வாங்கிக்கோங்க, இல்லை ஒரு 2 பாக்கெட் 4 பாக்கெட் பிஸ்கெட் வாங்கிக்கோங்க, ஒரு டீயோ காஃபியோ ஒரு 1/2 லிட்டர் பாலை வாங்கி ஒரு 5 பேர் 10 பேருக்கு அந்த டீ வச்சு கொடுங்க. ஒரு சின்ன டீ, ஒரு மிக்சரோ இல்லை ஒரு பிஸ்கெட்டோ கொடுத்து அந்த ப்ரோக்ராமை நீங்கள் ஆரம்பிச்சிங்க அப்படின்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அங்கே போய் நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது அங்கே ஒரு 4 பேர் புதுசாக வருவாங்க. அந்த புதுசாக வந்தவங்களுக்கு நாலேஜ் கொடுப்பீங்க. இந்த ரிசல்ட்டுங்கிறது உடனே வர்றது கிடையாது, திரும்ப 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 பேச 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 வரக்கூடியது. அப்போ நான் 1 மாதமாக உழைக்கிறேன் சார், ரிசல்ட் வரல, அப்படி இல்லை. 2 மாதம் ஆகட்டும், 3 மாதம் ஆகட்டும், 6 மாதம் ஆகட்டும், 1 வருஷம் தொடர்ந்து இந்த கீ சிஸ்டத்தில் இருக்கிற மீட்டிங்கை கற்றுக்கிட்டு நீங்கள் பேச 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 நிறைய விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்கும். அப்படி ஒரு ஹோம் மீட்டிங்கை ஆர்கனைஸ் பண்ணுங்க. அடுத்தது ஒரு சின்ன ஹால் மீட்டிங், லைவ் மீட்டிங் பண்ணுங்க. அடுத்தது 1-to-1 ப்ரெசன்டேஷன் கொடுங்க. 1-to-1 எப்படி கொடுக்கணும்? நீங்கள் முன்னாடி உக்காந்துருக்கிறவரை பார்த்து நீங்கள் அப்படியே சும்மா ஆக்டிவாக இருக்கணும். 2 நாள் சாப்பிடாமல் இருந்தால் கூட அப்படி எனர்ஜெட்டிக்காக பேசணும்.
அவங்க ஃபேஸை பார்த்து பேசணும், அவங்க கண்ணை பார்த்து பேசணும், பவர்ஃபுல்லாக பேசணும். நீங்கள் கொடுக்குற ப்ரெசன்டேஷன்லேயே அவர் ஜாயின் பண்ணிடணும். அந்த மாதிரி உங்களை நீங்கள் தயார்படுத்திக்கோங்க. நம்ம ஆளுங்க நிறைய பேர், அக்கா எனக்காக ஜாயின் பண்ணுங்க அக்கா, அண்ணா எனக்காக ஒரு $100 கொடுங்கண்ணா, அண்ணா நான் வந்திருக்கிறேன் இல்லைண்ணா, நான் சொல்கிறேன் இல்லைண்ணா, அதுக்காகவாவது நீங்கள் ஒன்று பண்ணுங்கண்ணா, அப்படிலாம் பிச்சை கேட்காதீங்க. வந்தா வரட்டும், இல்லையா அடுத்தால பார்த்துட்டு போயிட்டே இருக்கணும். ஆனால் நம்ம கொடுக்குற அந்த ப்ரெசன்டேஷனில் முன்னாடி உட்காந்துருக்கிறோம் அப்படி ஷேக் ஆயிடணும். ஒரு மாதிரி ஒரு எதிர்பார்ப்பை தூண்டி விடணும். இங்கே அவ்வளோ பெரிய விஷயம் இருக்குதுங்கிறத நீங்கள் சொல்லி அவருக்கு புரிய வைக்கணும். அவரை வாங்க ஜாயின் பண்ணுங்கன்னு சொல்லக்கூடாது. ஜாயின் பண்ணா ஜாயின் பண்ணுங்க, இல்லைன்னா பரவாயில்ல நான் அடுத்தால பார்த்துட்டு போயிட்டே இருக்கிறேன்னு அவர்கிட்டே சொல்லுங்க. அவர் தப்பாக எடுத்துக்கிட்டாலும் பரவாயில்ல. அப்படி 1-to-1 பண்ணலாம், ஒரு சின்ன ஹால் மீட்டிங் பண்ணலாம், அப்போ ஹோம் மீட்டிங் பண்ணலாம். தென் அடுத்தது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், ஈவினிங் 8 மணி மீட்டிங்கை எல்லாரும் கொஞ்சம் சின்சியராக கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா ஈவினிங் மீட்டிங்கு அரைச்சமாகவே அரைக்கிறாங்கன்னு சொல்லி ஒரு சிலர் சொல்லுவாங்க. அவங்கெல்லாம் யார் தெரியுங்களா? இந்த ஆட மாட்டாதவங்க மேடை பத்தலன்னு சொல்லுவாங்க. ஒரு விஷயம் அந்த காலத்தில் தன்னால் முடியாத ஒருத்தர் தான் அரைச்சமாகவே அரைக்கிறாங்கன்னு சொல்லுவாங்க. ஒவ்வொருத்தரும் டிஃப்ரெண்ட்டாக ஒருத்தர் மீட்டிங் கொடுக்குறாங்கன்னா உண்மையிலேயே அவங்களுடைய அந்த ஒரு பாயிண்ட், ஏதாவது ஒரு பாயிண்ட்டு நம்மளோட ஆழ்மனதில் போய் உக்காந்துரும். அந்த ஒரு விதை ஆழ்மனதில் உக்காந்துருச்சுன்னா நம்ம ஜெயிச்சிருவோம். ஸோ அப்போ என்னென்னா இந்த மீட்டிங் 8 மணி மீட்டிங்கை எல்லாருமே சின்சியராக கொஞ்சம் பிளான் பண்ணுங்கள். நிச்சயமாக இந்த ஜூம் மீட்டிங் வந்து நமக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும். நிறைய ஃப்ரெண்ட்ஸை இன்வைட் பண்ணுங்கள், நிறைய ரிலேஷனை இன்வைட் பண்ணுங்கள். யாரெல்லாம் பார்க்குறீங்களோ அவங்களுக்குலாம் அந்த ஜூம் மீட்டிங்கை கூப்பிட்டு இன்வைட் பண்ணுங்கள். வந்துட்டா இந்த கிசான் ப்ரோ நேற்று பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் எப்படி எடுத்துக்கிறீங்களோ தெரியாது, கன்னியாகுமரி மாவட்டத்தில் பள்ளியடிங்கிற ஒரு ஏரியாவில் நம்மளோட சீனியர் கீ டைரக்டர் செந்தில் சார் ஒரு மீட்டிங் ஆர்கனைஸ் பண்ணாங்க. அவ்வளோ பேர் வந்தவங்கெல்லாம் அவ்வளோ ஹாப்பி, லேடிஸு ஜென்ஸு எல்லாருமே. ஸோ அந்த ப்ரோக்ராமில் எனக்கு என்னென்னு கிடச்சிதுன்னா, இவ்வளோ ஆர்வமாக நம்ம மக்கள் இருக்காங்களே, இவங்கெல்லாம் எப்படியாவது ஜெயிக்கணும் அப்படிங்கிறத என்னையே அறியாமல் அவங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குதா, டவுட்டை கிளியர் பண்ணணும், அவங்க கேட்குற கேள்விக்கு நம்ம சந்தேகத்தை கிளியர் பண்ணணும், அவ்வளோ ஆர்வமாக இருக்காங்க. அந்த மாதிரி ஒரு மீட்டிங்கை ஒரு சீனியர் கீ டைரக்டர் செந்தில் அப்படிங்கிற ஒரு நபர் ஆரம்பிக்கிறாருன்னா, அவரால் பண்ண முடியுதுன்னா, இங்கே இருக்கக்கூடிய 40 சீனியர் கீ டைரக்டரும் ஒரு வாரத்துக்கு ஒரு மீட்டிங்னா கூட 40 மீட்டிங் ஆர்கனைஸ் பண்ண முடியும். யாரெல்லாம் மீட்டிங் ஆர்கனைஸ் பண்ணுறாங்களோ அவங்களோட வளர்ச்சியெல்லாம் பார்த்துக்கிட்டே வாங்க, அவங்க அடுத்த கட்டத்துக்கு நகர்ந்துக்கிட்டே போவாங்க. யாரெல்லாம் மீட்டிங்னு ஒன்று ஆர்கனைஸ் பண்ணலையோ அவங்க அடுத்த லெவலுக்கு மூவ் ஆக முடியாது. அதனால தான் இந்த மீட்டிங் அப்படி ஈவெண்ட்ஸ் அப்படிங்கிற பாயிண்ட்டை இவ்வளோ தூரம் உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ உண்மையிலேயே செந்தில் சாருக்கும் அந்த டீமுக்கும் அங்கே வந்திருந்த அத்தனை பேருமே ரொம்ப எனர்ஜெட்டிக்காக இருந்தாங்க. நேற்று செந்தில் சார் நாங்கள் நாகர்கோயிலில் வந்து இறங்கினோம். வந்து இறங்கின உடனே ஒரு சில டீமெல்லாம் மீட் பண்ணோம். அதுக்கப்புறம் செந்தில் சார் வந்தாங்க, கார் எடுத்துகிட்டு என்னையும் ஜோஸ் சாரையும் பிக்கப் பண்ணாங்க. அங்கே மீட்டிங் முடித்த உடனே திரும்ப வந்து ட்ராப் பண்ணிட்டு போனாங்க. நைட்டு கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு, அதனால தான் நேற்று நைட்டு மீட்டிங் கூட நாங்கள் வர முடியல. அதுக்கப்புறம் ஒரு டிஸ்கஷனு கிட்டத்தட்ட 12 மணி ஆகிடுச்சு. ஸோ ஏன் நாங்கள் வந்து இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி வரோம் அப்படின்னா, இந்த மீட்டிங்க்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோன்னா, மீட்டிங்கில் தான் ஒரு விஷயம். இப்போ ஜோஸ் சார் வந்து நேற்று ஒரு 1 hour ஸ்பீச் கொடுத்தாங்க, நான் ஒரு 1 hour ஸ்பீச் கொடுத்தேன்னா அதில் கிடைச்ச ஏதாவது ஒரு பாயிண்ட் அங்கே இருக்கிறவங்களோட வாழ்க்கையை மாற்றிராதா அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான், அப்படிங்கிற ஒரு ஆர்வம் தான். அதனால தான் இந்த மீட்டிங்க்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுங்கன்னு சொல்கிறோம். ஸோ இங்கே இருக்கிற ஒவ்வொருத்தரும் மீட்டிங் அண்ட் ஈவெண்ட்ஸை மிஸ் பண்ணிடாதீங்க. உங்களோட டீமை நீங்கள் குரோத் பண்ணிக்கிறதுக்கு இது ஒரு அருமையான ஒரு விஷயம். நெக்ஸ்ட்டு அடுத்த பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, டெய்லி 2 ப்ரெசன்டேஷனுங்கிறது ரொம்ப 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 மஸ்ட்டுங்க. அது என்னங்க டெய்லி 2 ப்ரெசன்டேஷனு? இன்றைக்கி இங்கே இருக்கிறவங்க எல்லாரும் டெய்லி 2 ப்ரெசன்டேஷனு, 3 ப்ரெசன்டேஷனு, 4 ப்ரெசன்டேஷனு, 5 ப்ரெசன்டேஷன்லாம் கொடுக்குறீங்க. ஆனால் டெய்லி 2ங்கிறத மைண்ட் செட் பண்ணிக்கோங்க. டெய்லி 2 பேர், அது 1-to-1 இருக்கலாம், இல்லை உங்கள் டீமில் இருக்கிறவங்களா இருக்கலாம், இல்லை வந்து புதிய நபர்களாக இருக்கலாம். அப்போ கண்டிப்பாக ஒரு நாளைக்கு 2 ப்ரெசன்டேஷன் அப்படின்னா மாதத்தில் 30 நாள், 30 × 2 60 பேர்கிட்ட நீங்கள் பேசலாம். பேசுகிறீங்களா? யோசிச்சு பாருங்க.
2% எவ்ரி டே மிஸ் பண்ணிடவே கூடாது. அப்படி பண்ணும்போது என்ன நடக்கும்னா, நீங்கள் உங்கள் டீமை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பெரிய லெவலில் பில்ட் பண்ணிக்க முடியும். உங்கள் லைஃப்பில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்திக்க முடியும். ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து நீங்கள் இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து கொடுக்கல அப்படின்னா இதை விட பெஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி எங்கே கிடைக்க போகுது? அதாவது ஒரு இன்வெஸ்ட் பண்ணிட்டு வேலை செய்யலைனாலும் காசு, வேலை செஞ்சாலும் காசு, வேலை செய்யலைன்னா கொஞ்சமாக காசு, மாதம் 12% கிடைக்கும். வேலை செஞ்சால் நிறைய கிடைக்கும். எவ்வளோ பெரிய விஷயம்! இந்த கிசான் ப்ரோ கிடைச்சதுக்கெல்லாம் நான் வந்து உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷப்படுறேன். ரொம்ப 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 ஹாப்பியாக இருக்கேன். ஏன்னா இன்னைக்கு நம்ம 2020 நம்ம கம்பெனி ஸ்டார்ட் பண்ணியிருந்தாலும் 2021 காயின் மார்க்கெட் கேப்பில் லிஸ்ட் ஆனாலும் 2024 தான் இவங்க நெட்வொர்க் இண்டஸ்ட்ரிக்குள்ளே வராங்க. தி ரிச் க்ரௌட் அப்படிங்கிறது 2024 தான் உள்ளே வராங்க. அப்போ தான் ஜோஸ் சார் கையில் கிடைக்குது. ஜோஸ் சார் வந்து எங்களுக்கு எல்லாத்துக்கும் இந்த வாய்ப்பு கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் கீ சிஸ்டத்தை உருவாக்குறோம், ஒரு சிஸ்டமேட்டிக்காக பண்ணுறோம். 2024 25 ஸ்டேக்கிங் ப்ரோக்ராம் வருது, பேசிவ் இன்கம்மை வந்து பிளான் பண்ணுறாங்க, அதில் ஆட்டோ காம்பவுண்டிங் கொண்டு வராங்க. ரொம்ப ஹாப்பியாக பிஸ்னஸை பண்ணுறோம். அதுக்கப்புறம் அட்வான்ஸாக திங்க் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க கம்பெனி. அடுத்தது கிசான் ப்ரோ 2026 வந்திருக்கு. இந்த 2026 இந்த டிசம்பருக்குள்ளே பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற நிறைய பேர் லட்சக்கணக்கில் சம்பாதிக்க போகிறாங்க. இன்னைக்கு இந்த கம்பெனி ஆரம்பித்து 1 மாதம் 7 நாள் ஆகுது. இந்த 1 மாதம் 7 நாளையில் இன்னைக்கு ஜோஸ் சாரோட வருமானத்தை நேற்று பார்க்குறேன். அவ்வளோ ஹாப்பியாக சந்தோஷமாக இருக்குது. ஒரு 7.25 லட்ச ரூபா ஒரு மாதத்தில் சம்பாதிச்சிருக்காருன்னா அடுத்த மாதம் அவருடைய வருமானம் என்னவா இருக்கும்? செகண்ட் மந்த் என்னவா இருக்கும்? தேர்ட் மந்த் இந்த டிசம்பருக்குள்ள அவரோட வருமானம் என்னவா இருக்கும்? அப்போ ஜனவரியிலேருந்து அவரோட பிளான் என்ன? டெய்லி 1 லட்ச ரூபாங்கிறாரு. ஜனவரியிலேருந்து நானே டெய்லி 1 லட்ச ரூபா சம்பாதிக்க போகிறேன். அப்போ ஜோஸ் சாரோட வருமானம் எப்படி இருக்குன்னு திங்க் பண்ணி பாருங்க. ஸோ நண்பர்களே, டெய்லி 2% தவிர்க்க முடியாத ஒன்றாக இருக்கணும். நீங்கள் இதை செய்யலைன்னா நீங்கள் உங்கள் குடும்பத்துக்கு துரோகம் பண்ணுறீங்கன்னு அர்த்தம். ஏற்கனவே உங்களுக்கு கல்யாணம் ஆகி 10 வருஷம் 5 வருஷம் 20 வருஷம் 25 வருஷம் ஆயிடுச்சு. திரும்பி பாருங்க, உங்கள் ஒய்ஃபுக்கு நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க, என்னெல்லாம் செஞ்சுருக்கிறீங்கன்னு பாருங்க. சரி, உங்கள் குழந்தை உங்களை அப்பா அப்படிங்கிற ஸ்தானத்துக்கு கொண்டு வந்த அந்த குழந்தைக்கு நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க? உங்கள் குழந்தைக்கு தி பெஸ்ட்டாக என்ன கொடுத்துருக்கீங்க? ஒரு நல்ல ஸ்கூலில், ஒரு நல்ல காலேஜில், ஒரு நல்ல எஜுகேஷன் கொடுத்தீங்களா? இல்லை உங்கள் வசதிக்கு தகுந்த மாதிரி உங்கள் குழந்தைங்கள படிக்க வைக்கிறீங்களா? உங்கள் குழந்தைங்களுக்கு நல்ல ட்ரெஸ்ஸு வாங்கி கொடுத்துருக்குறீங்களா? இல்லை உங்கள் பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி ட்ரெஸ்ஸு வாங்கி கொடுத்துருக்குறீங்களா? உங்கள் ஒய்ஃபுக்கிட்ட நீங்கள் அவங்க போட்டுக்கிட்டு வந்த நகையை பேங்க்கில் வாங்கி வச்சுருக்கீங்களா? இல்லை உங்கள் ஒய்ஃபுக்கு எத்தனை பவுன் கல்யாணம் ஆகி இன்னைக்கு ஒரு 20 வருஷம் கல்யாணம் ஆகி குடும்பம் நடத்திருக்கீங்கன்னா வருஷம் 1 பவுன் வாங்கி கொடுத்துருந்தா கூட உங்கள் ஒய்ஃபுக்கு 20 பவுன் வாங்கி கொடுத்துருக்கணும். மனசாட்சியை தொட்டு சொல்லுங்கள், நெஞ்சை தொட்டு சொல்லுங்கள். உங்கள் ஒய்ஃபுக்கு நீங்கள் எத்தனை பவுன் வாங்கி கொடுத்துருக்குறீங்க? எவ்வளோ செயின் போட்டிருக்கிறீங்க? எத்தனை கம்மல் வாங்கி கொடுத்துருக்கீங்க? எத்தனை மோதிரம் வாங்கி கொடுத்துருக்குறீங்க? எத்தனை செயின் வாங்கி கொடுத்துருக்குறீங்க? எத்தனை வளையல் வாங்கி கொடுத்துருக்குறீங்க? நீங்கள் வாங்கி கொடுத்துருக்குறீங்களா? இல்லை அவங்க போட்டுட்டு வந்த நகையை கழட்டி பேங்க்கில் வச்சுருக்கிறீங்களா? இல்லை விற்று சாப்பிட்ருக்கிறோமா? கொஞ்சம் திரும்பி பாருங்கள் ப்ளீஸ். இது நாள் வரைக்கும் உங்கள் குடும்பத்தை நீங்கள் ஏதோ தெரிஞ்சோ தெரியாமல் ஏமாற்றிட்டு வந்திருக்கிறீங்க. நான் கார் வாங்கிடுவேன், நான் வீடு கட்டிடுவேன், உனக்கு அதை பண்ணுவேன், இதை பண்ணுவேன், குழந்தைக்கு அப்படி பண்ணுவேன், இப்படி பண்ணுவேன். சொல்லாதீங்க, செய்யுங்க. இது வரைக்கும் நீங்கள் சொல்லி 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 உங்கள் ஒய்ஃபு உங்கள் மேலே இருக்கிற நம்பிக்கையே போயிருக்கும். உங்கள் சொந்த பந்தெல்லாம் உங்களை ஒரு மாதிரி பார்த்துருப்பாங்க. ஏதோ இவன் பேகை தூக்கிட்டு ஏதோ நெட்வொர்க்குன்னு போகிறான் வரான், ஏதோ இது வரைக்கும் பொருளை விற்றுக்கிட்டு இருந்தான், இப்போ ஏதோ கிரிப்டோன்னு சுற்றிட்டு இருக்கிறான், இப்படிலாம் பேசுவாங்க. பேசுகிறவங்க பேசட்டுங்க சார், அதை பற்றி கவலைப்படாதீங்க. நீங்கள் யாருன்னு ப்ரூவ் பண்ணணுமா? டெய்லி 2% கொடுங்க. 2 பேர்த்துக்கு இந்த வாய்ப்பை கொடுங்க. இது வரைக்கும் உங்கள் குடும்பத்துக்கு ஏதாவது பண்ணீங்களோ பண்ணலையோ எனக்கு தெரியாது. அட்லீஸ்ட் இன்னைக்கு இந்த தாடிக்காரன் சொல்கிறானே, ஆர்ஆர் ரவின்னு ஒருத்தன் பேசுகிறானே, நமக்காக தானே இப்படி சொல்கிறான், அவன் சொல்கிறதுல நியாயம் இருக்கே.
ஏன் 2 பிரசன்டேஷன் நம்மளால் கொடுக்க முடியாது? 2 பிரசன்டேஷன் கொடுக்கலன்னா இன்னைக்கு நைட்டு நீங்கள் போய் வீட்டில் சாப்பிடக்கூடாது, பட்னியாக படுங்க. இல்லைம்மா இன்னைக்கு நான் ஒருத்தர்கிட்ட தான் பேசினேன், ரெண்டாவது ஒரு ஆள்கிட்ட பேசலை, அட்லீஸ்ட் வாங்கன்னு ஒய்ஃபை கூப்பிட்டு உட்கார வச்சு ஒய்ஃபுக்கிட்டையாவது பிளானை காட்டிட்டு அதுக்கப்புறம் தட்டில் கை வைங்க, சாப்பாட்டில் கை வைங்க. சாப்பாட்டில் கை வைக்கும்போது கை கூசணும். நான் இன்னைக்கு 2 பிரசன்டேஷன் கொடுக்கலன்னா ஆர்ஆர் ரவி சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்கான் அப்படிங்கிறது உங்களுக்கு எண்ணத்துக்குள்ளே வரணும். இன்னைக்கு 2 பிரசன்டேஷன் கொடுக்கலன்னா நீங்கள் சாப்பிடக்கூடாது, சாப்பாட்டில் கை வைக்கக்கூடாது. அப்படி கை வைக்கிறீங்கன்னா திரும்ப உங்கள் குடும்பத்துக்கு நீங்கள் செய்கிற துரோகம்னு அர்த்தம். ஏற்கனவே கல்யாணம் இத்தனை வருஷம் ஆச்சு, என்ன பண்ணீங்க? அட்லீஸ்ட் இப்போ இன்னைக்கு இந்த நேரம் ஒரு முடிவெடுங்க. டெய்லி 2 பிரசன்டேஷன் கொடுத்துட்டு தான் நான் படுக்க போவேன், சாப்பாட்டில் கை வைப்பேன் அப்படின்னு ஒரு முடிவு எடுங்க. தயவு செஞ்சு உங்கள் குடும்பத்துக்காக, உங்கள் குழந்தைங்களுக்காக, உங்களோட மனைவி உங்களோட மனைவிக்காக, உங்களை ஈன்றெடுத்த தாய் தந்தைக்காக தயவு செஞ்சு இதை செய்யுங்க. 2 பிரசன்டேஷன் அப்படிங்கிறது மஸ்ட்டு. இதை பண்ணலன்னா தூங்க போகக்கூடாது, சாப்பாட்டில் கை வைக்கக்கூடாது. ஒய்ஃபு பக்கம் போய் படுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் மனசை தொட்டு சொல்லுங்க, நெஞ்சை தொட்டு சொல்லுங்க, இன்னைக்கு 2 பிரசன்டேஷன் கொடுத்தா படுக்க பெட்டுக்கு போகணும், இல்லைன்னா போகக்கூடாது. அப்படி ஒரு ஸ்ட்ராங்காக முடிவெடுத்து உங்கள் டீம்லையோ இல்லை புதுசாவோ உங்கள் சொந்தக்காரங்கிட்டையோ நண்பர்கிட்டையோ யாரோ 2 பேர்கிட்ட புது ப்ரெசன்டேஷனு நீங்கள் கிசான் ப்ரோவை பற்றி பேசினாதான் சாப்பாட்டில் கை வைக்கணும்னு மைண்ட் செட் பண்ணுங்க. இப்போ நீங்கள் நினைக்கலாம், இவன் என்னடா பெரிய அப்பாட்டக்கிற மாதிரி பேசுகிறான், 2 பிரசன்டேஷன் கொடுத்தா தான் சாப்பாட்டில் கை வைக்கணுங்கிறான், பெட்டில் போய் படுக்கணுங்கிறான். யாருக்காக? ஆர்ஆர் ரவிக்காகவா? இங்கே பாருங்க, எனக்கு கடவுள் நல்ல அசட்டை கிரியேட் பண்ணி கொடுத்துருக்காரு, கடவுள் என்னை நல்லா வச்சிருக்காரு. நான் இல்லைனாலும் இன்னும் 2-3 தலைமுறைக்கு தேவையான விஷயங்களை நான் பண்ணிக்கிட்டேன். எனக்கு போதுமான அளவுக்கு நான் சம்பாரிச்சிட்டேன். நான் சம்பாரிச்சது எங்கள் தாத்தா பாட்டி சம்பாரிச்சதோ, எங்கள் அப்பா சம்பாரிச்சதோ, முன்னோர்கள் சம்பாரிச்ச காசோ கிடையாது. என்கிட்ட இருக்கிற அத்தனை அசட்டும் நான் சொந்தமாக என் காலில் நின்று நான் சொந்தமாக சம்பாரிச்ச அசட்டு. ஏன் பொண்டாட்டி பிள்ளைங்களுக்கு என்ன தேவையோ அதை பண்ணியிருக்கேன். பெஸ்ட்டு எஜுகேஷனை கொடுத்துருக்கேன், பெஸ்ட்டு ஹெல்த்தை கொடுத்துருக்கேன், அதாவது பெஸ்ட்டு ஆட்டிடியூடை கொடுத்துருக்கேன், டிசிப்ளினை கொடுத்துருக்கேன் என் குழந்தைங்களுக்கு. என் குழந்தைங்களை பார்க்குறவங்களுக்கு உங்களுக்கு தெரியும், கார்த்திக் சாருக்கு நல்லா தெரியுங்க என் குழந்தைங்க எப்படி இருக்காங்க, அவங்க எப்படி ரெஸ்பெக்ட் கொடுக்குறாங்கன்னு தெரியும். ஜோஸ் சாருக்கு தெரியும், என் பையனை பார்த்துருக்காங்க. இங்கே இருக்கிற ஃபவுண்டர்ஸ் நிறைய பேர் என் பையனை பார்த்துருப்பாங்க, எப்படி ரெஸ்பெக்ட் கொடுக்குறாங்கிறது தெரியும். ஸோ என் குழந்தைங்களுக்கு என்ன பெஸ்ட்டாக பண்ணணுமோ, என் ஃபேமிலிக்கு என்ன பெஸ்ட்டாக பண்ணணுமோ பண்ணிட்டேன். என்ன மாதிரி நீங்களும் உங்கள் ஃபேமிலிக்கு பெஸ்ட்டாக பண்ணுங்கிற. இது தப்புனா என்ன கேள்வி கேளுங்க, இது சரினா டெய்லி 2 பிரசன்டேஷனை கொடுத்துட்டு சாப்பாட்டில் கை வைங்க, இல்லைன்னா வைக்காதீங்க. இது வரைக்கும் நீங்கள் உங்கள் குடும்பத்துக்கு பண்ணனதெல்லாம் போதும். எத்தனையோ வாக்குறுதிகளை கொடுத்துட்டு செய்யாமல் இருந்திருக்கோம். அது நமக்கு கஷ்டமா இல்லை? யாருக்குங்க நீங்கள் செய்கிறீங்க? உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு தானே செய்ய சொல்கிறேன், அடுத்த பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்களுக்கு செய்ய சொல்லி. உங்களை நம்பி கட்டிக்கிட்ட மனைவிக்கு செய்யுங்க, உங்களை நம்பி பிறந்த குழந்தைங்களுக்கு செய்யுங்க, உங்களை இந்த உலகத்துக்கு அறிமுகப்படுத்த தாய் தந்தைக்கு செய்யுங்கன்னு சொல்கிறேன். இதில் என்னங்க தப்பு இருக்கு? அப்போ நீங்கள் செய்யணும்னா டெய்லி 2 பிரசன்டேஷனை கொடுத்துட்டு தான் சாப்பாட்டில் கை வைக்கணும். முடிவு பண்ணுங்க, டைரியில் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் இன்னைக்கு 2 பிரசன்டேஷனை கொடுத்துட்டு தான் ஆர்ஆர் ரவி சொன்ன மாதிரி சாப்பாட்டில் கை வைப்பேன். அது உங்கள் டீமில் இருக்கிறவங்களா இருக்கலாம், இல்லை உங்களோட டைரக்டாக யார்கிட்ட வேணா இருக்கலாம். 2 பிரசன்டேஷன் கொடுக்காம சாப்பாட்டில் கை வைக்கக்கூடாது. சொல்லுங்கள் உங்கள் மனைவி கிட்ட, இன்னைக்கு நான் 2 பிரசன்டேஷன் கொடுத்தீங்களான்னு என்னை கேளு. நான் 2 பிரசன்டேஷன் கொடுத்தேன், 3 கொடுத்தேன், 4 கொடுத்தேன்னா எனக்கு சாப்பாடு போடு, இல்லைன்னா சாப்பாடு நான் போட மாட்டேன்னு சொல்லுங்கன்னு ஒய்ஃப்கிட்ட சொல்லி வைங்க. உங்களை ஞாபகப்படுத்துவாங்க. பசியில் துடிப்பீங்கல்ல, அப்போ நாளைக்கு 2 பிரசன்டேஷன் கொடுத்தா அந்த சாப்பாட்டில் கை வச்சு சாப்பிடும்போது ஒரு தெம்பு வரும், ஒரு எனர்ஜி வரும்ல. ப்ளீஸ், அப்படி 2 பேருக்கு பிரசன்டேஷன் கொடுக்கும்போது உங்கள் டீமை நீங்கள் பெருசாக குரோத் பண்ணிக்க முடியும், உங்கள் டீமை பில்ட் பண்ணிக்க முடியும். அது மாதிரி நீங்கள் பிளான் பண்ணுங்கள். நிறைய பேருக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி கொடுங்க, நீங்களும் நல்லா இருப்பீங்க, உங்களை நம்பி இருக்கவங்க நல்லா இருப்பாங்க. அப்போ 2 பிரசன்டேஷன் கொடுக்கலாங்கிறவங்க, ஒன்று நீங்கள் ஒரு 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 சிம்பிள் கொடுங்க, ஒரு 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 பூக்கத்து கொடுங்க. நீங்கள் இதை கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா ஒரு தம்ஸ்அப் கொடுங்க, நான் பண்ணுறேன் ஒரு தம்ஸ்அப் கொடுங்க. இதெல்லாம் நீங்கள் பண்ணும்போது என்னென்னா, மீட்டிங்கில் இருக்கீங்க,
லைவாக இருக்கீங்க, கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்க, நான் சொல்கிறது கொஞ்சமாவது புரியுது, இதை பண்ணுவீங்கன்னு நான் நம்புகிறேன். ஓகே, அப்போ டெய்லி ப்ரெசன்டேஷன் 2 கொடுப்பீங்க நான் நம்புகிறேன். தென் அடுத்தது மந்த்லி 2 டைரக்ட் ரெஃபரல். அது என்னங்க 2 டைரக்ட் ரெஃபரல்? மாதம் மாதம் நீங்கள் ப்ரெசன்டேஷன் கொடுத்துக்கிட்டே வரீங்க, மாதம் மாதம் 2 டைரக்ட் ரெஃபரல் கொடுக்கணும் அப்படிங்கிறது மஸ்ட்டுன்னு வச்சுக்கோங்க. இங்கே நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, நான் 5 டைரக்ட் ரெஃபரல் கொடுத்துட்டேன், 6 டைரக்ட் ரெஃபரல் கொடுத்துட்டேன், 10 டைரக்ட் ரெஃபரல் கொடுத்துட்டேன் அப்படின்னு நினைக்கிறீங்க. அது இல்லை. உங்கள் செல்ஃபோனில் போயிட்டு நீங்கள் சர்ச் பண்ணி பாருங்கள், ஒரு 200, 300, 400, 500 ஃபோன் நம்பர் இருக்குது. அவ்வளோ பேருக்கு இந்த வாய்ப்பை கொடுங்க ப்ளீஸ். எல்லாரும் நல்லா இருக்கணும். எல்லாரும் நல்லா இருக்கும்போது நம்மளும் நல்லா இருப்போம். அப்போ 2 டைரக்ட் ரெஃபரல்ங்கிறது ரொம்ப 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 மஸ்ட்டுங்க. அப்போ 2 குடும்பத்துக்கு வாய்ப்பு தரீங்க, 2 டீமை பில்ட் பண்ணுறீங்க, 2 டீமை உருவாக்குறீங்க, 2 நபர்களை லீடராக உருவாக்குறீங்க. அப்போ மந்த்லி 2 டைரக்ட் ரெஃபரலை கண்டிப்பாக கொடுக்கணுங்கிற மாதிரி மைண்ட் செட் பண்ணிக்கோங்க. அது இல்லாமல் மாதம் மாதம் $100 செல்ஃபாக உங்கள் ஃபேமிலிக்காக சேவிங்ஸ் பண்ணுங்க. அதை தான் இங்கே செல்ஃப் இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு கொடுத்துருக்கோம். உங்கள் குடும்பத்துக்காக செல்ஃப் இன்வெஸ்ட்மெண்ட்டாக உங்கள் ஐடியில் மாதம் $100 நீங்கள் வந்து திரும்ப திரும்ப ரீஇன்வெஸ்ட்மெண்ட்டு பண்ணிக்கிட்டே வாங்க. ஒரு 20,000 சம்பாதிக்கிறீங்களா, அதில் ஒரு $100 ரீஇன்வெஸ்ட் பண்ணுங்க. ஒரு 50,000 சம்பாதிக்கிறீங்களா, அதில் ஒரு 50% ரீஇன்வெஸ்ட்மெண்ட்டு பண்ணுங்க. அப்படி ரீஇன்வெஸ்ட்மெண்ட் பண்ண 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 என்ன ஆகும்னா, இது அக்குமுலேட் ஆகி ஒரு பெரிய இன்கம்மை க்ரோத் பண்ணி கொடுக்கும். அப்போ யூ க்ரோ வி க்ரோ. நீங்கள் முன்னேறுவீங்க, கூட நம்மளும் சேர்ந்து முன்னேறுவோம். மந்த்லி 2 டைரக்ட் ரெஃபரல்ங்கிறது மஸ்ட்டு, மைண்ட் செட் பண்ணிக்கோங்க. அதுக்கு என்ன பண்ணணும், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி டெய்லி 2 ப்ரெசன்டேஷன் கொடுக்கணும். நீங்கள் டீமுக்கு கொடுக்குறீங்க, டவுன்லைனுக்கு கொடுக்குறீங்க, அதெல்லாம் ஒரு பக்கம். ஆனால் இங்கே நீங்கள் டைரக்ட் ரெஃபரல் 2 நியூ டீமை நீங்கள் கிரியேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்படி கிரியேட் பண்ணும்போது என்ன நடக்கும், மோர் பீப்புள் உள்ளே வருவாங்க. அதாவது மோர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நீங்கள் கொடுத்துக்கிட்டே வருவீங்க. இதை கன்சிஸ்டன்சியாக கொடுக்கணும். அப்போ மாதம் 2 டைரக்ட் ரெஃபரல்ங்கிறது கண்டிப்பாக மஸ்ட்டு. ஸோ இதெல்லாம் ரொம்ப 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 முக்கியமான விஷயம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா சார், அருமையாக வந்து நமக்கு வந்து இதில் வந்து ஸ்லைடை வந்து டிசைன் பண்ணி கொடுத்துருக்காங்க. நம்மளோட பெனிஃபிட்ஸு, அதாவது பவர்ஃபுல் டீமை நீங்கள் வந்து பில்ட் பண்ணிக்க முடியும். அதாவது மல்டிபிள் இன்கம்மை நீங்கள் வந்து ஜென்ரேட் பண்ணிக்க முடியும். அதாவது உங்களோட க்ரோத் வந்து லாங் டைமாக இருக்கும், நல்லா ஆக்டிவாக இருக்கும், நல்லா வெல்த்தாக இருப்பீங்க, நல்லா ஹெல்த்தாக இருப்பீங்க, ரொம்ப ஹாப்பியாக இருப்பீங்க. ஸோ என்னென்னா, நம்ம இங்கே பண்ணுற ஒவ்வொரு விஷயங்களும் இது ட்ரைனிங் கிடையாது, இது வந்து ஒரு பயிற்சி பட்டறையாக வச்சுக்கோங்க. இந்த கீ சிஸ்டங்கிறது நமக்கு கற்றுக் கொடுக்குற ஒரு 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 பற்றை, அப்படி தான் நம்ம எடுத்துக்கணும். அறிவு பற்றை, அறிவு களஞ்சியம். இன்னைக்கு நான் சொல்கிறது கூட உங்களுக்கு கம்மியான பாயிண்ட்டு கொடுப்பேன். எம்பிஆர் சார்லாம் கொடுத்தாருனாங்க, நான்லாம் மெய் சிலுத்து அந்த ட்ரைனிங் அட்டன் பண்ணுவேன். ஆனால் அதில் அவ்வளோ சப்ஜெக்ட் இருக்கும். சும்மா ஏதோ கடமைக்கு பண்ணுறது அப்படி கிடையாது. இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஃபவுண்டரும், இன்னைக்கு சபரி சார் எடுத்துக்கோங்க, லீகலாக அவர் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸு, நம்மளோட பெனிஃபிட்ஸு, ஒரு அழகாக அந்த அப்படியே ஸ்லைடை போட்டு அவ்வளோ பாயிண்ட் கொடுப்பார். கார்த்தி சார் எடுத்துக்கோங்க, சீனிவாசன் சார் எடுத்துக்கோங்க, தென் நம்ம சலீம் சார் எடுத்துக்கோங்க, ஜின்னா சார் எடுத்துக்கோங்க, விஸ்வா சார் எடுத்துக்கோங்க. இங்கே இருக்கிற ஒவ்வொரு ஃபவுண்டரும் அவ்வளோ அழகாக ஸ்லைடை ரெடி பண்ணி அவ்வளோ மெசேஜ் கொடுக்குறாங்க. எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்குது. வருஷத்துக்கே $10 தான்.
ஒரு நாளைக்கு ஒரு டீ குடிக்கிற காசு தான் செலவு பண்ணுறோம். எவ்வளோ கற்றுக்குறோம், எவ்வளோ விஷயம் தெரிஞ்சுக்கிறோம், எவ்வளோ விஷயம், எவ்வளோ நாலேஜ் இங்கே கிடைக்குது. இங்கே எடுத்துக்கிட்ட நாலேஜை நம்ம டீமுக்கு நம்ம ஸ்ப்ரெட் பண்ண போகிறோம். நம்மளோட வருமானத்தை அதிகப்படுத்த போகிறோம். நம்மளை நம்பி வந்தவங்கள வருமானம் சம்பாதிக்க வைக்க போகிறோம். நம்மளுடைய டீமுடைய ஸ்ட்ரென்த்து தான் நம்மளோட ஸ்ட்ரென்த்துங்க. நம்மளுடைய டீமுடைய வருமானம் தான் நம்மளோட வருமானங்க. நம்ம டீமுடைய சந்தோஷம் தான் நம்மளோட சந்தோஷங்க. டீமோட ஹாப்பினஸ் தான் நம்மளோட ஹாப்பினஸ்ஸுங்க. அவங்களோட வளர்ச்சி தான் நம்மளோட வளர்ச்சிங்க. மறந்துடாதீங்க. உங்கள் டீமை உங்கள் குழந்தைய பார்த்துக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க ப்ளீஸ். அப்போ மந்த்லி 2 டைரக்ட் ரெஃபரல்ங்கிறது மஸ்ட்டு. மாதம் $100 செல்ஃப் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிட்டே வாங்க. அது அப்படியே மல்டிபிள் ஆகிட்டே இருக்கும். இதை வந்து கன்சிஸ்டன்சியாக பண்ணுங்க. மாதம் 2 டைரக்ட் ரெஃபரல் கொடுக்கணும். நான் எதுக்கு கொடுக்கணுங்கிறேன், உங்களோட குடும்பம் நல்லா இருக்கணும், உங்கள் குடும்பத்தில் நல்ல க்ரோத் இருக்கணும், ஒரு சந்தோஷம் இருக்கணும், ஹாப்பினஸ் இருக்கணும், பொருளாதார ஃப்ரீடம் வரணுங்கிறதுக்காக தான் இதை சொல்கிறோம். ஏன் சேவிங்ஸ் பண்ண சொல்கிறோம், செல்ஃப் இன்வெஸ்ட்மெண்ட் ஏன் பண்ண சொல்கிறோம்? நீங்கள் நல்லா இருக்கணும், நீங்கள் சம்பாதிக்கிற வருமானத்தில் ஒரு பகுதியை சேவிங்ஸ் பண்ணி வைங்கன்னு சொல்கிறேன். அது மல்டிபிள் ஆகிட்டே இருக்கும். கண்டிப்பாக இதை கடைப்பிடிங்க. ஒரு மிகப்பெரிய வெற்றி காத்துக்கிட்டு இருக்குது. அடுத்தது ரொம்ப 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 முக்கியமான பாயிண்ட் உங்களோட டிஸ்கஷன் பண்ணுறேன். நீங்கள் எல்லாரும் பார்த்துட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன், டைரியில் நோட் பண்ணிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ப்ளீஸ் நோட் பண்ணி வைங்க. டெய்லி கம்யூனிகேஷன் யார் கூட, நம்மளோட அப்ளைனர் கூட பேசுங்க. அதை விட ரொம்ப முக்கியம், நம்மளோட டவுன் லைன்கிட்ட பேசுங்க. கம்யூனிகேஷனுங்கிறது வெரி 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 இம்பார்ட்டன்ட். நீங்கள் எப்போ கம்யூனிகேஷன் குறையுதோ அப்போ உங்கள் டீமு கரையுதுன்னு அர்த்தம். நீங்கள் எப்போ உங்களோட அப்ளைனர் கூட நீங்கள் ஒரு இணக்கமாக, ஒரு நட்பாக, ஒரு அழகாக, ஒரு அதாவது நம்ம ஃபோன் பண்ணுறோம் அப்படின்னா அப்ளைனர் உடனே ஃபோன் எடுக்கணும். ஃபோனு எடுக்கிற மாதிரி நம்ம நடந்துக்கணும். ஒரு டவுன் லைன்லேருந்து ஃபோன் வருதுன்னா அந்த அப்ளைன் பார்த்த உடனே, சார் சொல்லுங்கள் சார், எப்படி இருக்கிறீங்க, நல்லா இருக்கிறீங்களா, எங்கே இருக்கிறீங்க, எப்படி இருக்கிறீங்க, ஃபேமிலி நல்லா இருக்காங்களா, அவங்க ஆர்வமாக கேட்கணும். அவர் ஃபோன் பண்ணோடனே இவருக்கு வேலை போல பில்லை, எப்போ பார்த்தாலும் ஃபோன் பண்ணுறாரு அப்படின்னு ஸ்கிப் பண்ணுற மாதிரி நீங்கள் நடந்துக்கூடாது. யார்கிட்ட, அப்ளைனர் கூட. அப்ளைனர்கிட்ட எப்படி நீங்கள் இணக்கமாக இருக்கணும், ஒரு அப்பா அம்மா கிட்ட எப்படி நீங்கள் வந்து ஹாப்பியாக இருக்கிறீங்களோ, ஒரு அப்பா அம்மா பேரண்ட்கிட்ட எப்படி நடந்துக்கிறீங்களோ, அவங்களுக்கு எப்படி ஒரு ரெஸ்பெக்ட் கொடுக்குறீங்களோ, அவங்க மேலே எப்படி ஒரு அன்பு வச்சுருக்கீங்களோ, அவங்க மேலே எப்படி ஒரு பாசம் வச்சுருக்கீங்களோ, அது மாதிரி நீங்கள் ஒரு அப்ளைன்ட்ட அன்பாக பாசமாக அவர்கிட்ட இருக்கிற விஷயத்த மொல்ல கற்றுக்கோங்க. கற்றுக்கிட்டு அதை நீங்கள் உங்கள் டீமுக்கு ஸ்ப்ரெட் பண்ணுங்க, சொல்லி கொடுங்க. அப்ளைனர் கூட யார் ஒருத்தர் ரெகுலராக டச்சில் இருக்காங்களோ அவங்கெல்லாம் க்ரோத் ஆகிட்டே இருப்பாங்க. இப்போ ஒரு சிம்பிளாக ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். என்னோடய டீமில் ஒரு 15-20 பேர் இருக்காங்க. டெய்லி என் கூட டச்சில் இருப்பாங்க. சார் அது சார், சார் இது சார், சார் டாலர் சார், சார் இங்கே ஃபீல்டு சார், சார் இங்கே ஒரு டவுட்டு சார், சார் என் கூட ரெகுலராக யார் டச்சில் இருக்காங்களோ அவங்கெல்லாம் க்ரோத் ஆகிட்டு இருக்காங்க. அவங்களுக்குலாம் ரெகுலராக பிஸ்னஸ் வந்துட்டு இருக்குது. யாரெல்லாம் என்கிட்ட வந்து டச்சில் இல்லையோ அவங்க ஏதோ ஏதோ பண்ணுறாங்க, ஏதோ போகுது, அப்படி தான் இருக்குது. பட் ரெகுலராக என் கூட டச்சில் இருக்கிறவங்க நல்லா க்ரோத் ஆகிட்டு இருக்குது. அதுக்கு இன்றைக்கி காலையில் வந்து வெல்கம் ஸ்பீச் கொடுத்த மாரீஸ்வரன் நீங்கள் எடுத்துக்கோங்க. டெய்லி 1 முறை 2 முறையாவது மினிமம் பேசுவார். கம்யூனிகேஷனில் இருக்கார். இன்றைக்கி சீனியர் கீ டைரக்டரில் ஒரு நல்ல ஒரு போஸ்ட்டில் இருக்கக்கூடிய ஒரு நபர் இன்றைக்கி ஒரு நல்ல பிஸ்னஸ் கொடுத்துட்டு இருக்காருன்னா டெய்லி கம்யூனிகேஷன். சரி, அப்ளைன்ட்ட கம்யூனிகேஷனு கூட ஓகே. அதை விட ரொம்ப முக்கியம், டவுன் லைன் கூட கம்யூனிகேஷன் வெரி 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 இம்பார்ட்டன்ட். நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க தெரியுங்களா, ஜாயின் பண்ணி விட்ருவாங்க, அடுத்த ஆளை தேடுவாங்க, ஜாயின் பண்ணவரை மறந்துடுவாங்க. தப்பு. ஒருத்தர் உள்ளே வந்துட்டாருன்னா அவர் பிஸ்னஸ் பண்ணலைன்னா அதுக்கு யார் காரணம் தெரியுமா, நம்ம தான் காரணம். ஒருத்தர் உள்ளே வந்து ஒன்றுமே பண்ணலைன்னா அவரை நம்ம சரியாக கைட் பண்ணல, அவர் கூட சரியாக கம்யூனிகேஷனில் இல்லை, அவருக்கு நம்ம இந்த பிஸ்னஸை பற்றின டெப்த்தை சொல்லி கொடுக்கல. ரொம்ப ரொம்ப முக்கியம். நிறைய பேர் சொல்லுவாங்க, சார் என் டவுனில் யாருமே வேலை செய்ய மாட்டேங்கிறாங்க சார். அது தப்பான வார்த்தை. அவங்கள வேலை செய்ய நீங்கள் வைக்கல, அவங்களுக்கு கரெக்டாக நீங்கள் கைட் பண்ணல, அவங்களோட கம்யூனிகேஷனை கரெக்டான விஷயத்த நீங்கள் கொடுக்கலங்கிறதா நான் சொல்லணும் ஒழிய, என் டீமில் யாருமே வேலை செய்யலைன்னு சொன்னீங்கன்னா நம்ம சரியில்லைன்னு அர்த்தம்.
இப்போ என் டீமில் அவர் வேலை செய்யலை இவர் வேலை செய்யலை அப்படின்னா நான் சரியில்லைன்னு அர்த்தம். அப்படி அவருக்கு வேலை செய்யலை, அவருக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னா விட்டுட்டு அடுத்தால பாருங்க. நீங்கள் சொல்லி கொடுத்து நீங்கள் கற்றுக் கொடுத்து அவரை கைட் பண்ணி அவர் பண்ணலைன்னா அதுக்கப்புறம் அவர் பின்னாடியே போய் துரத்திக்கிட்டு இருக்கிற என்ன யூஸ் இருக்குது? அவருக்கு பணம் தேவை இருக்குன்னா வந்து வேலை செய்ய போகிறாரு, அவருக்கு தேவை இருந்தால் செய்ய போகிறாரு, இல்லைன்னா அடுத்தால பார்த்துக்கிட்டு போங்கங்கிற. இந்த உலகத்தில் 800 கோடி மக்களுக்கு மேலே இருக்காங்க. இந்தியாவில் மட்டுமே 140 கோடி மக்கள் இருக்காங்க. தமிழ்நாட்டில் இத்தனை லட்சம் பேர், இத்தனை கோடி மக்கள் இருக்காங்க. சும்மா 4 பேர்த்த பிடிச்சிக்கிட்டு அவங்களே உட்காந்து வேண்டாங்கிற. அடுத்தடுத்து இன்னைக்கு நான் வந்து பெங்களூரில் டீம் எடுத்திருக்கிறேன், தும்கூரில் எடுத்திருக்கிறேன், பெல்லாரியில் எடுத்திருக்கிறேன், ஹாசனில் எடுத்திருக்கிறேன். லாங்குவேஜே தெரியாத ஊரில் போய் உட்காந்து டீம் எடுத்துட்டு இருக்கிறோம். நேற்று மீட்டிங்கில் கூட சொன்னேன், செந்தில் சார் ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்க. மொழி தெரியாத ஊருக்கு போய் கூட நான் பிஸ்னஸ் எடுத்துருவேன்னு சொல்கிறேன். எல்லாரும் சிரிச்சாங்க. உண்மை, லாங்குவேஜ் ஒரு தடை கிடையாது. நெட்வொர்க் இண்டஸ்ட்ரிக்கு லாங்குவேஜுங்கிறது ஒரு மேட்ரே கிடையாது. சார் எனக்கு உங்களை மாதிரி பேச வராது, எனக்கு லாங்குவேஜ் ப்ராப்ளம், நத்திங். பேச வரும். ஒரு ஃப்ரெண்டுக்கிட்ட எப்படி அரட்டை அடிக்கிறோம் அது மாதிரி அரட்டை அடிக்கிறதா நினச்சிக்கிட்டு ஒருத்தர் ப்ரெசன்டேஷன் கொடுங்க, பட்ட 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 படன்னு வரும். அப்போ இந்த கம்யூனிகேஷன் வந்து அப்ளைனு கூட இணக்கமாக இருக்கணும். அதை விட ரொம்ப முக்கியம், டவுன்லைனை உங்கள் குழந்தை மாதிரி பார்த்துக்கிட்டு அந்த குழந்தைக்கு எப்போ பசிக்கும், எந்த நேரத்தில் என்ன கல்வியை கொடுக்கணும், எந்த நேரத்தில் எந்த உணவு கொடுக்கணும், எந்த நேரத்தில் எந்த மாதிரி ட்ரெஸ்ஸு வாங்கி தரணும், அந்த குழந்தைக்கு என்னெல்லாம் சொல்லி கொடுத்து நீங்கள் வளர்த்துறீங்களோ அந்த குழந்தை எப்படி வளருதோ அது மாதிரி உங்கள் டீமை குழந்தை மாதிரி பார்த்து வளர்த்துங்க. கண்டிப்பாக கம்யூனிகேஷனுங்கிறது வெரி 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 இம்பார்ட்டன்ட். ப்ளீஸ் டவுன்லைன்ட்டு இணக்கமாக பேசுங்க, அப்ளைன்ட்டு இணக்கமாக பேசுங்க. ஏதோ நம்ம பெரிய ஆள் மாதிரி அப்படியே மீசை முறுக்கிக்கிட்டு ஒரு தெனாவட்ட வேண்டாங்கிறேன். சார் ஒரு மனிதன் தோத்தது, கோவத்தில் தோத்தவங்க நிறைய பேர். ஒரு டென்ஷன் ஆகி எடுத்த முடிவுனால பல லட்சங்களை பல கோடிகள் இழந்திருப்பாங்க, பல ஆப்பர்ச்சுனிட்டி இழந்திருப்பாங்க. கோவத்தை தூக்கி போடுங்க குப்பையில். கோபம் ஒரு மனிதனை அழிச்சிரும், திமிரு ஒரு மனிதனை அழிச்சிரும். ஈகோ வேண்டாம், திமிரு வேண்டாம். அந்த அந்த பேச்சில் ஒரு பணிவு இருக்கணும், பேச்சில் ஒரு தெளிவு இருக்கணும். என்ன பேச வரனே தெரியாமல் கொல வள எங்கேயோ பேசி எதோ ஆரம்பித்து ஒருத்தரை போய் பேச சொன்னால், பிஸ்னஸை பேச சொன்னால் அவர் சொந்த கதை, சோக கதை, அரசியல் அது இதெல்லாம் பேசுவாங்க. வேண்டாங்கிறேன். சம்மந்தம் இல்லாத விஷயத்த பேசாதீங்க. சினிமாவை பற்றி பேசுறது, ஜோக் அடிக்கிறது, அரசியலை பேசுறது, விஜய் அப்படிங்கிறது, டிஎம்கே இப்படிங்கிறது வேண்டாங்கிறேன். எதுக்கு போனோமோ அந்த பர்பஸை பேசுங்க. பிஸ்னஸை தெளிவாக பேசுங்க. பேசுறதுக்கு முன்னாடி அவங்க ஃபேமிலி பற்றி பேசுங்க, அவங்கள பற்றி கொஞ்சம் விசாரிங்க, அவங்கள அப்ரிஷியேட் பண்ணுங்க. ஒரு மனிதனுக்கு நீங்கள் என்ன கொடுக்குறீங்களோ இல்லையோ அவரை நீங்கள் அப்ரிஷியேட் பண்ணீங்கன்னா, ஒரு பாராட்டு கொடுத்தீங்கன்னா அந்த பாராட்டில் அவர் அப்படியே அவ்வளோ ஹாப்பியாக இருப்பார். யாரையாவது பார்த்தா மேடம்னு சொல்லுங்க, மேடம் வணக்கம்னு சொல்லுங்க, சார் வணக்கம்னு சொல்லுங்க, அண்ணா வணக்கங்கண்ணான்னு சொல்லுங்க. அவங்களுக்கு ஒரு ரெஸ்பெக்ட் கொடுங்க, அவங்களுக்கு ஒரு மரியாதை கொடுங்க. உங்களோட பாடி லாங்குவேஜ்லேயே தெரிஞ்சிடும் பிஸ்னஸ் வருமா வராத. நான்லாம் யார்கிட்ட உக்காந்தேன்னா இது ஆகும் ஆகாது நான் முன்னாடியே முடிவு பண்ணிடுவேன். அதுக்கு தகுந்த மாதிரி பிளானை கொடுப்பேன். ஒரே மாதிரி பிளானை கொடுக்காதீங்க. ஆளுக்கு தகுந்த மாதிரி அவங்கள ஜட்ஜ் பண்ணி அவங்கள ஸ்கேன் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி ப்ரெசன்டேஷன் கொடுங்க. என் கூட இன்னைக்கு ஜோஸ் சார் இருக்காங்க, பார்த்துருப்பாங்க. என் கூட எம்பிஆர் சார் இருந்தாங்க, என் கூட இருக்கிற கார்த்தி சார், ஜின்னா சார், எல்லாருக்கும் தெரியும். எல்லாருக்கும் ஒரே மாதிரி ப்ரெசன்டேஷன் கொடுக்க மாட்டேன். ஆளுக்கு தகுந்த மாதிரி அவங்கள ஸ்கேன் பண்ணி கொடுப்பேன். ஆனால் ஒருத்தர் கூட மிஸ் ஆக மாட்டாங்க. ஸோ இந்த கம்யூனிகேஷனுங்கிறது வெரி 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 இம்பார்ட்டன்ட். தயவு செஞ்சு இந்த கம்யூனிகேஷனை நீங்கள் பிளான் பண்ணுங்கள். நிச்சயமாக இங்கே நீங்கள் கற்றுக்கிட்டு உங்கள் டீமுக்கு டீச் பண்ணுங்கள், உங்கள் டீமை க்ரோத் பண்ணுங்கள். இந்த விஷயம் வந்து மிகப்பெரிய விஷயம். நீங்கள் கற்றுக்கிட்ட விஷயங்களை, அந்த நாலேஜை உங்கள் டீம் கூட ஷேர் பண்ணுங்கள். உங்கள் டீமுக்கு நீங்கள் கான்ஃபிடென்ட் கொடுங்க. உங்கள் டீமுக்கு வந்து நீங்கள் கற்றுக்கிட்டதை ஸ்கில்லை உருவாக்கி கொடுங்க. அவங்கள ஒரு லீடர்ஷிப்பாக கிரியேட் பண்ணுங்கள், லீடராக கிரியேட் பண்ணுங்கள். ப்ளீஸ் டீச் டுடே, டிரான்ஸ்ஃபார்ம் டுமாரோ. சூப்பரான வார்த்தை டிசைன் பண்ணி கொடுத்தாங்க. உண்மையிலே ரொம்ப சந்தோஷம். இங்கே அழகாக பார்த்தீங்கன்னா இந்த போர்டில் பார்த்தீங்கன்னா ஒரு அழகாக ஒரு 5 வேர்டு இருக்குது. லீடர்ஷிப், அதை நீங்கள் எடுத்துக்கோங்க, அதை கிரியேட் பண்ணுங்க. நாலேஜை நீங்கள் எடுத்துக்கோங்க. உங்களுக்குள்ள நீங்களே மோட்டிவேஷன் ஆகிக்கோங்க.
நீங்கள் மோட்டிவேட் ஆகி உங்களோட டீமுக்கு மோட்டிவேஷன் கொடுங்க. நீங்கள் லீடர்ஷிப் எடுத்துக்கிட்டு உங்கள் லீடர்ஷிப் உங்கள் டீமுக்கு லீடர்ஷிப் எடுத்துக்கக்கூடிய கேப்பபிளை உருவாக்குங்க. நீங்கள் நாலேஜ் எடுத்துக்கிட்டு அந்த நாலேஜை உங்கள் டீமுக்கு ஸ்ப்ரெட் பண்ணுங்க. டீம் ஒர்க்காக பண்ணுங்க. உங்களோட அப்ளைனரோட ஒரு இணக்கமாக, உங்களோட டவுன்லைன் கூட ஒரு இணக்கமாக, ரொம்ப சந்தோஷமாக, ஹாப்பியாக சர்வீஸ் சப்போர்ட் பண்ணுங்க. டீமை எடுத்துகிட்டு சர்வீஸுக்கு போகாமல், ஃபீல்டுக்கு போகாமல், நான் அமெரிக்காவில் இருக்கிறேன், ஆப்பிரிக்காவில் இருக்கிறேன், லண்டனில் இருக்கிறேன்னு பொய் சொல்லாதீங்க. தயவு செஞ்சு நீங்கள் போறீங்கன்னா ஃபீல்டுக்கு போங்க. போயிட்டு அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க, ஹெல்ப் பண்ணுங்க. தயவு செஞ்சு நீங்கள் அங்கே இருக்கிறேன் இங்கே இருக்கிறேன்னு அப்படின்னா உங்கள் டீம் அங்கே இருக்கிற இங்கே இருக்கிறதா சொல்லும். உங்கள் டீமுக்கு நீங்கள் பெஸ்ட் சப்போர்ட் சர்வீஸ் கொடுத்தீங்கன்னா நீங்கள் செய்கிற வேலையை உங்கள் டீம் செய்யும். ப்ளீஸ் தயவு செஞ்சு சொல்கிறேன், உங்கள் குழந்தைகிட்ட நீங்கள் எப்படி நடந்துக்கிறீங்களோ அந்த மாதிரி நடந்துக்கோங்க உங்கள் டீம்கிட்ட. ப்ளீஸ், வாழ்க்கையில் மிகப்பெரிய லெவலில் ஜெயிச்சிடலாம். ஏன்னா டைம் 7:30 மணிக்குள்ளே இந்த ட்ரைனிங் முடிக்கலாம். எம்பிஆர் சார் கோச்சுக்குவார், ஹேண்ட்ரைஸ் பண்ணுவார். ஏன்னா அவருடைய கடமை 6:30 மணிக்கு மீட்டிங் ஸ்டார்ட் ஆகணும்னா 6:30 மணிக்கு ஸ்டார்ட் ஆகணும். 7:30 மணிக்கு ப்ரோக்ராம் முடிக்கணும்னா 7:30 மணிக்கு ப்ரோக்ராமை முடிக்கணும். டிசிப்ளினாக இருக்கணும். அவரை பொறுத்த வரைக்கும் டிசிப்ளின் பர்சனு. எனக்கு எல்லாம் பேச தெரியுங்கிறதுனால ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் பேசக்கூடாது. 6:30 மணிக்கு ப்ரோக்ராம்னா 7:30 மணிக்கு முடிக்கணும்னா முடிக்கணும். இந்த ஜூமை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய எல்லா பொறுப்புமே எம்பிஆர் சார் கொடுத்துருக்கோம். ஸோ என்ன பேச விடல, என்னை கட் பண்ணிட்டாங்க, என்னை இதை பண்ணிட்டாங்க, அதை பண்ணிட்டாங்க, யாரும் கோச்சிக்காதீங்க. அவர் செய்கிறாருன்னா அதில் ஏதாவது ஒரு அர்த்தம் இருக்கும். அவர் தேவையில்லாமல் செய்ய மாட்டார். யாரு மேலேயும் அவருக்கு வருத்தம் கிடையாது, யாரு மேலேயும் அவருக்கு கோபம் கிடையாது. அவர் பாரபட்சம் பார்க்க மாட்டார். ஆர்ஆர் ரவியாக இருந்தாலும் 7:30 மணிக்கு மீட்டிங் முடிக்கலன்னா உடனே அவர் இங்கே இண்டிகேட் கொடுப்பாரு. அது ஜோஸ் சாராக இருந்தாலும் சரி, ஃபவுண்டராக இருந்தாலும் சரி, சீனியர் கீ டைரக்டராக இருந்தாலும் சரி, சாதாரண மக்களாக இருந்தாலும் சரி, அவரோட டியூட்டியை அவர் பர்ஃபெக்டாக செய்கிறாரு. தயவு செஞ்சு எம்பிஆர் சார் கிடைச்சதெல்லாம் நமக்கு ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதம். அவரை யாரும் தப்பாக எடுத்துக்காதீங்க, அவரை யாரும் தப்பாக நினைக்காதீங்க. அவருக்கு எதிரின்னு யாருமே கிடையாது. எனக்கு தெரிஞ்சு அவர் யார் டீம், அவர் டீம், இவர் டீம் பாரபட்சமே பார்க்க மாட்டார். எல்லா டீமும் என் டீம் அப்படின்னு பார்ப்பாரு. எல்லாரும் என் நண்பர்கள்னு பார்ப்பாரு. எல்லாரும் சமன்னு பார்ப்பாரு. இவர் பெரிய ஆள், இவர் சின்ன ஆள் அப்படி பார்க்க மாட்டார். ஸோ எம்பிஆர் கிடைச்சது நமக்கு ஒரு மிகப்பெரிய வரம். இந்த கீ சிஸ்டத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஃபவுண்டருக்கும் இந்த நேரத்தில் மனதார வாழ்த்துக்கள் சொல்லி நான் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். வெற்றி நிச்சயம். நீங்கள் எல்லாரும் வாங்க, ஒன்றா சேருவோம், ஒன்றா இருப்போம், டீமாக இருப்போம். இந்த டீமாக இருக்கிறதுங்கிறது ஒரு மிகப்பெரிய நல்ல விஷயம். வாங்க எல்லாரும் சேர்ந்து ஜெயிப்போம். கற்றுக்கோங்க, கற்றுக்கிட்டதை உங்கள் டவுன்லைனுக்கு உங்கள் டீமுக்கு கற்றுக் கொடுங்க. எல்லாரும் சேர்ந்து ஜெயிப்போம், எல்லாரும் நல்லா இருப்போம், எல்லாரும் சந்தோஷமா இருப்போம், எல்லாரும் பொருளாதார ஃப்ரீடம் அடைவோம். இந்த கிசான் ப்ரோவில் ஒருத்தர் ஜெயிக்கலைன்னா வாழ்க்கையில் வேற எங்கேயுமே போய் ஜெயிக்க முடியாது. மைண்டில் வச்சுக்கோங்க. இப்படிப்பட்ட ஒரு அருமையான பிளானை டிசைன் பண்ணி கொடுத்த இந்த பிரபஞ்சத்துக்கு நன்றி சொல்லி இங்கே இருக்கிற ஒவ்வொருத்தருமே வாழ்க்கையில் மிகப்பெரிய லெவலில் பணம் சம்பாரிச்சு ஹெல்த்தியாக, வெல்த்தியாக, ஹாப்பினஸாக, சந்தோஷமாக இருக்கணும்னு சொல்லிட்டு ஆண்டவரை வேண்டி விடைபெறுகிறேன். வெற்றி நிச்சயம். See you on the top. Thank you, thank you, thank you leaders. தேங்க்யூ சார். எக்ஸலண்டாக இருந்தது சார் ப்ரெசன்டேஷன். என்ன அப்படின்னா, நான் ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி ஒரு ஜூமில் வந்துட்டு ஒரு மீடியேட்டராக இருந்து எடுக்கிற மாதிரி விஷயங்கள் இல்லாமல் நம்ம ஃபேமிலியில் ஒரு நண்பராக இருந்து நமக்கு எந்த அளவுக்கு தகவல் கொடுப்பாங்களோ அந்த மாதிரி தான் அவருடைய ஸ்பீச் இருக்கும் அப்படிங்கிறத நான் சொல்லியிருந்தேன். நிச்சயமாக இங்கே கலந்துட்டு அத்தனை பேருக்குமே அப்படி தான் ரியலாக ஃபீல் பண்ணுவீங்க என்ற நம்பிக்கையோட இந்த செஷனை வந்து நம்ம அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக போகிறோம். எம்பிஆர் சார், இன்னைக்கு ஈவினிங் ப்ரோக்ராம் தெலுங்கு ஜூம் ப்ரெசன்டேஷன் இருக்குன்னு சொல்லிட்டு மெசேஜ் கொடுத்துருக்கீங்க, கன்ஃபார்ம் தானே சார்? சார் தெலுங்கு முடிஞ்சிச்சு சார் நேற்றுக்கு. எனக்கு தேர்ஸ்டே, எனக்கு தமிழ் சார். தமிழ் ஓகே. எனக்கு தெலுங்குன்னு மெசேஜ் கொடுத்துருக்கீங்க, அதனால தான் நான் கேட்டேன் சார். சரி ஓகே. இன்னைக்கு ஈவினிங் தமிழ். ஓகே 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 சார். இன்னைக்கு ஈவினிங் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் ப்ரெசன்டேஷன் வந்து இருக்குது. ஆகவே புதிய நபர்களை நிறைய பேர் இந்த பிஸ்னஸ் வாய்ப்பை கொடுக்கறதுக்கு இன்னைக்கு வந்து ஜூமுடைய ஸ்ட்ரென்த் வந்து அதிகமாக இருந்தது. உண்மையில வந்து நிச்சயமாக ஒரு நல்ல மாற்றம் இருக்கும் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கையை கொடுத்துருக்கு. இது மாதிரி தினந்தோறும் இந்த கீ சிஸ்டத்தில் உங்களுடைய அணியில் இருக்கக்கூடிய அத்தனை பேர்களையும் ஒரு $10 கொடுத்து கனெக்ட் பண்ணி அவங்களுக்கு இந்த சர்வீஸ் சப்போர்ட்டுகள் எல்லாம் தெரிய வச்சிங்க அப்படின்னா உங்களுடைய வருமானம் இந்த இடத்துல நிச்சயமாக வளரும் அப்படிங்கிற நம்பிக்கையை கொடுத்துக்கிட்டு இத்துடன் இந்த செஷனை வந்து நாம க்ளோஸ் பண்ணிக்கலாம். தேங்க்யூ சார். தேங்க்யூ ஆல். ஜின்னா சார் பேச வைங்க, தென் செஷன் க்ளோஸ் பண்ணுவோம். ஓகே சார். ஓகே சார். சார் ஜின்னா சார் ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க சார். ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்காங்க, நான் அன்மியூட் பண்றேன். ஓகே சார். ஓகே சார்.
என்ன சார்? வெல்கம் சார். குட் மார்னிங் சார். குட் மார்னிங் டு ஆல். ரொம்ப சந்தோஷமான விஷயம் இந்த காலை நேரத்தில் கீ சிஸ்டம் சார்பாக கிசான் சம்பந்தமா நம்ம வந்து சந்திச்சிருக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். எல்லாருமே வந்து இன்னைக்கு இந்த ஒரு மாசம் கம்ப்ளீட் ஆகி நம்ம போயிட்டு இருக்கும்போது பெரிய லெவல்ல அத்தனை பேருமே சம்பாதிக்கிறதுக்கான அத்தனை விஷயத்தையும் இந்த கீ சிஸ்டம் வந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு செகண்டும் உங்களுக்காக உருவாக்கி கொடுத்துக்கிட்டே இருக்கும்போது இதை பயன்படுத்தி எல்லாருமே பெரிய லெவல்ல சம்பாதிக்கிறதுக்கு எல்லாரும் முயற்சி செய்வோம். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ ஒவ்வொருத்தருமே வந்துட்டு ஒரு நாளைக்கு எவ்வளவு சம்பாதிக்கிறது அப்படின்ற ஒரு போட்டியில வந்து ஓட ஆரம்பிச்சிருக்கோம். கண்டிப்பா வந்து இப்ப என்னோட விஷயத்த நான் சொல்லணும். எப்படின்னு பாத்தீங்கன்னா, ரியல் எஸ்டேட் துறையில கிட்டத்தட்ட ஒரு 18 வருஷமா இருந்தா கூட, இந்த 18 வருஷத்துல எவ்வளவோ சம்பாதிச்சிருக்கோம். ஆனா அந்த பெரிய ஹாப்பினஸ் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா, இந்த ஒரு மாசத்துல என்னோட இன்கம் வந்து ஒரு 2 லட்சத்தை தாண்டி இருக்கு அப்படின்னும் போது ரொம்ப பெருமையான ஒரு விஷயம். அதோட டீம்ல இருக்கக்கூடிய அத்தனை பேரையுமே வந்து நல்லபடியா சம்பாதிக்க வச்சு நாம சம்பாதிச்சிருக்கோம் அப்படின்றது வந்து ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம். என்னோட இன்கம் ஷேர் பண்ணலாமா சார்? பண்ணுங்க சார், பண்ணலாம் சார். தேங்க்யூ. சார் உங்கள் வாய்ஸ் கேட்கல, எனக்கு மட்டும் கேட்கலையா எம்பிஆர் சார்? சார் மாரீஸ்வரன் மொத்தத்துக்கே சார்? கேட்கல சார். சார் கேட்கல சார். என்ன சார் ஆ. வாய்ஸ் கேட்கல? வணக்கம் சார். வணக்கம் சார். சார் ஸ்கிரீன் ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஓகே சார். என்னோட ஷேர் ஆகுது சார். ஸ்கிரீன் ஷேர் ஆகுதா? ஓகே சார், ஷேர் ஆகுது சார். வெரி குட் சார். ஜாயின் பண்ணி இந்த ஒரு மாசத்துல டோட்டலா இது வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா டோட்டல் பிசினஸ் அப்படின்றது வந்து 33 லட்சம் ரூபாய் வந்து பிசினஸ் எடுத்திருக்கோம். இதுல இன்கம் அப்படின்றது வந்து $2002 வந்து இது வரைக்கும் வித்ட்ரால் எடுத்திருக்கோம். இந்த அளவுக்கு வந்து சக்சஸ் பண்ண முடியும் அப்படின்னா கண்டிப்பா இன்னும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாசம் 2 மாசத்துல எங்களோட இன்கம் வந்து குறைஞ்சது வந்து ஒரு 5 லட்சம் ரூபாயில இருந்து 10 லட்சம் ரூபாய் கொண்டு வர முடியும். அந்த அளவுக்கு வந்து எல்லாருமே வந்து ஃபீல்டு ஒர்க் இறங்கி பார்த்துட்டு இருக்கோம். இதே மாதிரி உங்களோட நண்பர்கள், உறவினர்கள் அத்தனை பேருக்கும் வந்து ஒரு கான்ஃபிடென்ட் கொடுத்து கான்ஃபிடென்ட்டோட அவங்கள வந்து கண்டிப்பா பிசினஸ் பண்ண வச்சீங்கன்னா பெரிய லெவல்ல எல்லாருமே ஏர்ன் பண்ண முடியும். அந்த அளவுக்கு வந்து ஒரு அற்புதமான ஒரு விஷயமா நமக்கு வந்து கிசான் ப்ரோ கிடைச்சிருக்கு. கிசான் ப்ரோ கிடைச்சது இல்லாம இந்த கீ சிஸ்டம் அப்படின்றது வந்து ஒரு பெரிய ஒரு பிரம்மாண்டமான ஒரு வரப்பிரசாதமா அத்தனை பேருக்குமே கிடைச்சிருக்கு. இந்த கீ சிஸ்டத்தோட ஃபவுண்டர்ஸ் அத்தனை பேரும் உங்களுக்காக கிடைச்சிருக்காங்க. உங்களுக்காக உழைக்கிறதுக்காக இந்த 9 பேர் வந்து இருக்காங்க. கண்டிப்பா அதை பயன்படுத்தி அதோட இன்னும் மேல என்ன ஒரு விஷயம்னா நமக்காக 24 மணி நேரமும் யோசிச்சு ஒர்க் பண்ணிட்டு இருக்க நம்மளோட ஃபவுண்டர் மிஸ்டர் சதீஷ் சங்வாங் சார் இருக்காங்க. அவங்க நம்மளோட குடும்பத்துல நம்மளோட ஃபேமிலியில ஒருத்தரா நமக்காக எத்தனையோ விஷயங்களை கடந்து இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை நமக்காக உருவாக்கி கொடுத்துருக்காங்க. பெரிய விஷயம். அதோட இன்னொரு விஷயம் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். என்னோட டாட்டர் மேரேஜுக்கு கம்பெனியோட ஃபவுண்டர் மிஸ்டர் சதீஷ் சங்வாங் சார், அதே மாதிரி 8 ஃபவுண்டர் அத்தனை பேருமே வந்து என்னோட அந்த ஃபங்க்ஷனை நல்லபடியா வந்து நடத்தி கொடுத்தாங்க. அதை கூட நான் வந்து ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். ரொம்ப பெருமையான விஷயம், சந்தோஷமான விஷயம் கூட அது. சார் ஸ்கிரீன் தெரியுதா? கிளியர் சார், தெரியுது.
ஓகே சார், ஓகே சார். பாருங்க, ஒரு இன்விடேஷன வந்து WhatsAppல தான் அனுப்பி வச்சோம். நம்மளோட ஃபேமிலி ஃபங்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு சார் வந்து அத்தன ஃபவுண்டரும் வந்து மேரேஜ சிறப்பா அமைச்சு குடுத்து, நமக்காக இந்த அளவுக்கு உழைக்கிறதுக்கு அத்தன பேரும் தயாரா இருக்காங்க. இத பயன்படுத்தி இப்படிப்பட்ட ஒரு ஃபவுண்டர் வந்து நமக்கு கிடைச்சிருக்கிறதுக்கு நாம வந்து குடுத்து வச்சிருக்கணும். இது மாதிரி உலகத்துல எந்த இடத்துலயுமே வந்து இப்படி ஒரு ஃபவுண்டர் நமக்கு இல்ல. கண்டிப்பா அ இத இத பயன்படுத்தி நாம சம்பாதிக்கலன்னா வேற எதுவுமே வந்து வாய்ப்பே கிடையாது சார். கண்டிப்பா அத்தன பேருமே வந்து உணர்வுபூர்வமா, உணர்வோட என்னோட பிசினஸ் இது. என்னோட ஃபேமிலிய முன்னேற்றுறதுக்கு, என்னோட ஃபேமிலிய வந்து ஒரு நல்ல பொசிஷன் கொண்டு வர்றதுக்கு, இத விட வேற ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கிடையவே கிடையாது அப்படின்ற எண்ணத்தோட எல்லாருமே உறுதி எடுத்து, கண்டிப்பா பெரிய லெவல்ல சக்சஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறேன். தேங்க் யூ சார். வாய்ப்புக்கு நன்றி. தேங்க் யூ சார். தேங்க் யூ. தேங்க் யூ சார். எக்ஸலண்டா பிரசன்டேஷன் கொடுத்தீங்க. உண்மையிலேயே சிறப்பு. ஆகவே நண்பர்களே, இந்த கிசான் ப்ரோ அப்படிங்கிறது வந்து எல்லோருக்குமே ஒரு வாழ்க்கையில கிடைச்ச மிகப்பெரிய பொருளாதார புதையல் அப்படின்னு தான் நம்ம சொல்ல முடியும். இத யாரெல்லாம் புதையலா எடுத்து பண்றாங்களோ, நிச்சயமா அது உங்க வீடு தேடி வரும். யாரெல்லாம் புதிரா பார்த்துட்டே இருக்கிறாங்களோ, வேடிக்கை பார்த்துட்டே தான் இருப்பாங்க. ஃபைனலா நம்மளுடைய டீம்ல ஏதாவது ஒரு அணியில லாஸ்ட்ல ஜாயின் பண்ணி ஓட ஆரம்பிப்பாங்க. இது நிச்சயமா நடக்கும். ஆகவே இந்த வாய்ப்ப சரியா பயன்படுத்தி, மீண்டும் நாம் அனைவரும் இரவு 8 மணிக்கு